ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகளால் அருளிய கைவல்ய நவநீதம் தமிழில் எழுதப்பட்ட ஒரு ஞான நூல். முதலில் அந்த 1000 என்று சொல்லக்கூடிய பாடல்களை படித்து விடுவோம். அதன் பின் அர்த்தங்களுக்குள் செல்வோம். பொன் நிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. ஈன்று அழித்து அளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமலபோத சொரூபத்தை பணிகின்றேனே. எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவம் ஆனேன் அவருடைய பதுமபாதம் அணிதினமும் பணிகின்றேனே. என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி. பந்தமும் வீடும் காட்டா பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வத்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவாரோ பசியிலாரே. முந்தனை வெங்கடேச முகுந்தனை என்னை ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாகும் வகுத்துரை செய்கின்றேனே. சோ முதல் 7 பாடல்கள் 1000, அதாவது கடவுள் வாழ்த்து, மங்களாச்சரணம், இறை வணக்கங்கள், குரு வணக்கங்கள். நாம் ஏற்கனவே பார்த்திருப்பது போல அனுபந்த சதிஷ்டயம், யாருக்காக இந்த நூல், அந்த நூலில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் என்ன, என்ன விஷயங்கள், எதை பற்றி பேசுகின்றன. 3வது சம்பந்தம், யாருக்கும் அதாவது இந்த அதிகாரிக்கும் இந்த விஷயத்திற்கும் என்ன சம்பந்தம், இந்த நூலை படிப்பதினாலோ இந்த நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்குவதனாலோ என்ன பலன்கள் கிடைக்கின்றன. விஷயம், அதிகாரி, சம்பந்தம், பலன், இது 4ம் சேர்ந்ததுதான் சாதன சதுஷ்டயம் என்று நாம் அனுபந்த சதுஷ்டயம் என்று பார்த்திருக்கின்றோம். சோ அதுல முதல் பாடலுக்கான அர்த்தம் என்ன சொல்லியிருந்தாரு? பொன் நிலம் மாதர் ஆசை, அதாவது பொன் நிலம் மாதர் போன்ற ஆசைகள் எவருடைய மனதில் இருக்கிறதோ, எவருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, எல்லா விதமான ஆசாபாசங்களுக்கும், எல்லா விதமான பற்றுதலுக்கும், எல்லா விதமான விருப்ப சுகபோகங்களில் கலந்திருக்கக்கூடியவருடைய உள்ளத்திலும், எந்த ஒரு சுகபோகங்களிலும் எந்த ஒரு ஆசைகளிலும் விடுபட்ட ஒரு மெய்ஞானத்தை உணர்ந்த ஒரு ஞானியினுடைய உள்ளத்திலும், அதாவது ஞானி அஞ்ஞானி, அறியாமையில் இருப்பவன் தெளிவு பெற்றவன், அதாவது எல்லா விதமான மனிதர்கள், ஞானி அஞ்ஞானி, இவங்களுக்குள்ள அந்தரத்தில் உள்ளுக்குள்ள இதய ஆகாசத்தில் சாட்சியாக யார் நிற்கிறாரோ, அனைத்திற்கும் ஆதாரமாக சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை, அந்த நிர்குண பிரம்ம, அதாவது இந்த கடவுள் வாழ்த்து நிர்குண பிரம்மம், உருவமற்ற இறைவனை முதல் வணங்குகிறார். அப்ப எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அப்படின்னு சொல்லும் போது என்ன பார்த்தோம்? இருக்கக்கூடிய நிலங்களில் எல்லாம் உயர்ந்த நிலம், அந்த நிலத்திலும் மேலான நிலம் நன்னிலம். நன்னிலம் என்பது நல்ல நிலம், அல்லது அவர் வாழ்ந்த ஊர். அவர் வாழ்ந்த இடம் என்னது? கும்பகோணம் அருகே உள்ள நன்னிலம் என்ற இடத்துலதான் அவர் வாழ்ந்தார். அப்ப அந்த 7 நிலங்கள் என்னதுன்னு நாம் பார்த்தோம். 7 விதமான பூமிகள் பார்த்தோம். சுபேச்சா, விசாரணா, பதார்த்த பாவனா, துரியம், இவதாக ஆரம்பித்து இந்த 7 நிலைகளில கடைசியா இருக்கக்கூடிய 7வது நிலை, அந்த நிலையிலும் உயர்ந்த நிலையாக இருக்கக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை
அந்த ஏக நாயகனை ஒரே ஒரு நாயகனாக, ஒரே ஒரு தலைவனாக, அனைவருக்கும் ஒரே ஒரு இருப்பாக இருக்கக்கூடிய அவரை வணங்குகிறேன் சொல்லி முதல் பாடல்ல பார்த்து முடித்தோம். இரண்டாவது பாடல் சர்க்குண பிரம்மத்திற்கு உண்டான நமஸ்காரம். இந்த மங்களாச்சரணமே நமஸ்கார மங்களாச்சரணம் என்று சொல்வதுண்டு. அப்ப என்ன சொல்றாரு? படைத்து காத்து அழித்து பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் இருந்து சர்க்குணமாக சரீர வடிவிலே வெளிப்பட்டிருக்கக்கூடிய இந்த இறைவனைகள் அனைவரையும் ஆன்று ஈசனுமாய் தானே ஆனந்த மூர்த்தியுமாய், நீங்க இந்த மும்மூர்த்திகளை தாண்டி வேற என்னென்ன மூர்த்திகள் வடிவாக வெளிப்பட்டிருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவாதி தேவர்களாக வெளிப்பட்டிருந்தாலும், எல்லா மூர்த்தியுமாக வெளிப்பட்டிருக்கக்கூடிய இந்த மும்மூர்த்திகளை நான் என்ன பண்றேன்? வணங்குகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பூரணமாக இருக்கக்கூடியவர்கள், அறிவு சொரூபமாக இருக்கக்கூடியவர்கள், எப்பொழுதும் ஆனந்த சொரூபமாக இன்ப புணரி எப்பொழுதும் ஆனந்த சொரூபமாக இருக்கக்கூடியவர்கள், என்னாலும் ஞான ஒளியை பிரகாசத்தை எடுத்துக்கொண்டே இருப்பவர்கள், ஞான சூரியனாக என்னாலும் அந்த ஞானத்தை இடைவிடாது அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய விமல போதம் மாசற்ற அந்த சொரூபத்தை இறைவனை நான் என்ன பண்றேன்? பணிகின்றேனே என்று சொல்லி இரண்டாவது பாடல்ல அவர் தன்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்து, மூன்றாவது பாடல்ல தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு? யாருடைய அருளால் எங்குமாம் பிரம்மம், எங்கு நான் பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும், என்னால் உணரப்படுகின்ற அனைத்து விஷயங்களிலும் நானும் அனைத்தும் பிரம்மம் அப்படின்ற ஒரு சத்தியத்தை, அறிவை எனக்குள்ள யார் உணர்த்தினாரோ, யார் எனக்குள்ள அந்த புரிதலை கொடுத்தாரோ, கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று வேறுபாடுகளுடைய எல்லா உலகங்களும், மேலேழு உலகங்களா இருக்கட்டும், கீழேழு உலகங்களா இருக்கட்டும், அல்லது இந்த பால்வெளி மண்டலத்தில இல்ல இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனைத்து உலகங்களும் வெவ்வேறு வேறுபாடுகள் கொண்டிருக்கிறது. அப்படி கொண்டிருக்கக்கூடிய இந்த அனைத்து உலகங்களும் கற்பிதம் என்று இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி பொய்யான ஒரு தோற்றமாக எனக்குள்ளே உணர்த்தின குருநாதருக்கு வணக்கம், நமஸ்காரம். அவருடைய பதுமபாதம் அனுதினமும் பணிகின்றேனே. யார் இங்க சொல்றாருன்னா அவருடைய குருநாதர். அப்ப தாண்டவராய சுவாமிகளுடைய குருநாதர் யாரு? நாராயண குரு தேசிகர் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். சுவரிடை வெளி போல் யானியன் சொரூபமானேன்னா அப்படின்னா என்ன பார்த்தோம்? சுவற்றுக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கிறது, இந்த சுவரே ஆகாசத்துக்குள் இருக்கிறது. அப்ப ஆகாசம் இல்லாத இடம் எதுவும் இல்லை. பிரம்மத்திற்குள் தான் நாம் இருக்கிறோம் என்று வைத்துக் கொண்டாலும், எனக்குள்ளே பிரம்மம் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும், பிரம்மம் இல்லாத இடமாக எதுவும் இருக்க முடியாது என்ற அந்த சொரூப சுபாவம், என்னுடைய சுபாவத்தை எனக்கு உணர்த்தின, எனக்கு புரிய வச்ச, எனக்குள் அனுபவமாக்குவதற்கு எனக்கு வழிகாட்டியாக இருந்த அவருடைய குருவாகிய அவரை தாமரை பாதங்களை நான் பணிகின்றேனே என்று மூன்றாவதாக குரு வணக்கம் செய்திருந்தார். அதற்கடுத்து தனக்குள்ள என்ன அனுபவத்தை இன்னும் டீட்டெயிலா சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாரு? என்னுடைய மனம், புத்தி, இந்திரியங்கள், சரீரம் எல்லாம் என் அறிவினாலே. அதாவது நீங்க எனக்கு தூரத்திலிருந்து அப்படியே ஆசீர்வாதம் பண்ணனால எனக்குள்ள மாற்றம் நடக்கல. நீங்க ஆசீர்வாதம் எப்போதும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க, அறிவு ரீதியா எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. அதை வைத்து என்னுடைய அறிவினாலேயே என்னுடைய உடம்பு, என்னுடைய மனசு, என்னுடைய புத்தி, என்னுடைய இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் போன்ற இந்த இந்திரியங்கள் எல்லாம் நானல்ல அப்படின்றதை என் புத்தியினாலே என்னால புரிய வைத்து, ஒரு சூரியன் முன்னாடி பனிக்குட்டி உருவது போல, இரவி முன் இமமே ஆக்கி பனிக்கட்டிகள் உருவது போல என்னுடைய இந்த அறியாமையை இல்லாமல் உருக்கி பனிக்கட்டி உருவது போல உருக்கி விட்டீர்கள். அப்படி உருக்கினதுக்கு பின்பு நானும் நீங்களும் வேறு வேறான ஒரு தோற்றங்கள் அல்ல, வேறு வேறான ஒரு கிடையாது, இரண்டுமே ஒன்றுதான், இருப்பது ஒன்றுதான். அதான் என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய, ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுதான், குருவும் ஒன்றுதான், அனைத்தும் ஒன்றுதான், ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதை எனக்குள் உணர்த்திய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. ஈஸ்வரனே என்னோட குருவா வந்திருக்கக்கூடிய என்னோட குருநாதரை வணங்குகிறேன். அப்ப நிர்குண நமஸ்காரம், சர்க்குண நமஸ்காரம், குருவுக்கு வந்தனம், என்னுடைய அனுபவங்களை விளக்கி அவருக்கு மீண்டும் நமஸ்காரம் செய்து, அவருடைய குருவை இன்னொரு பாடல்ல என்ன சொல்லியிருந்தாரு? அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி. தொடக்கமும் நடுவும் முடிவும் இல்லாத,
எப்பொழுது ஆரம்பித்தது என்றும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பது, எப்பொழுது முடியும் என்று தெரியாத, காலத்திற்கு அப்பாற்பட்டு எப்பொழுதும் ஞானத்தின் சொரூபமாக ஞான அறிவாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய, அப்ப அவருடைய குருநாதரை பிரம்மத்திற்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லை என்பது இந்த லட்சணத்தின் மூலியமாக சொல்லி, அந்த ஈஸ்வரனே தான் என் குருவா வந்திருக்காரு, அந்த பிரம்மமே தான் என் குருவா இருக்கிறாரு, நிர்குணம் சர்க்குணம் வெளிப்பட்டு இருக்கக்கூடிய தேகத்துல இருக்கக்கூடிய என்னோட குருவும் எல்லாரும் ஒன்றுதான் அப்படிங்கிறத சொல்லி, எது என்னை பந்தப்படுத்துகிறது, எது என்னை பற்றற்ற நிலைக்கு அடுத்து செல்கிறது, எது எனக்கு முக்தியை கொடுக்கிறது, மோட்சத்தை கொடுக்கிறது என்பதையும், எதெல்லாம் என்னை கட்டுப்படுத்துகிறது, என்னை பந்தப்படுத்துகிறது, என்னை துக்கப்படுத்துகிறது என்பதை நிறைய நூல்களிலே இந்த உலகத்திலே வெளிப்பட்டப்பட்டிருக்கிறது, சாஸ்திரங்கள் வெளிப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய விஷயத்த மந்தரும் அப்படின்னா மந்த புத்தி கொண்ட, புத்தி முழுவதுமாக வெளிப்படையாத, மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்லுவேனே, வத்துன்னு போட்டிருக்குது, அது வஸ்துன்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதோட அர்த்தம் தமிழ்ல சொல்லும்போது வத்து தத்துவம் தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு அதிக வெளிப்படையாத புத்தி, அதாவது மந்த புத்தி இருக்கிறவங்களுக்கும் புரியுற மாதிரி இந்த பிரம்ம வஸ்துவை, பிரம்மத்தை பற்றி நான் இந்த விஷயங்களில் சொல்ல இருக்கின்றேன், இந்த புத்தகத்திலே சொல்ல இருக்கின்றேன், நூல்களிலே சொல்ல இருக்கின்றேன் அப்படிங்கிறாரு. அப்ப யாருக்கு விஷயம் எங்கும் போது நம்முடைய ஜீவர்களாகிய நமக்காக, மந்த புத்தி கொண்டவர்களுக்காக, ஞானத்தை உணராதவர்களுக்கு ஞானத்தை உணர்வதற்காக சொல்லப்படுகின்றது. இப்ப அதுக்கு அடுத்து என்னத்தை சொல்ல போறாருங்கிறது தான் இப்ப நம்ம 6வது பாடல்ல பார்க்க போறோம். இன்று 6வது பாடல்ல பார்க்கும் பொழுது, படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள், எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை, அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவாரோ பசியிலாரே. ரொம்ப அருமையான ஒரு பாடல் இது. இத குறவர்கள் அப்படி என்றால் நம்மளுடைய ரிஷிமார்கள், ஞான குருமார்கள், ஞானிகள், இதுவரைக்கும் பிரபஞ்சத்திலே தோன்றிய அனைத்து ரிஷிகளையும் இங்கே குறிப்பிடுகிறார். அவர்கள் எதை எடுத்து குடங்களில் வைத்தனர்? பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில், 3 குடங்களிலே, 3 விதமான குடங்களிலே பிரித்து இந்த ரிஷிமார்கள், இந்த குருமார்கள் அனைவரும் வைத்தார்கள். எது? பார்க்கடல் போன்று இருக்கக்கூடிய பரந்த வேதாந்தம். வேதாந்தம் அப்படிங்கிறது எப்படி கொடி படர்ந்து நிலத்துல வாள்ல எல்லாம் கொடி படர்ந்து இருக்கிறது போல எல்லா இடத்துலயும் படர்ந்து இருக்கக்கூடிய, நிரம்பி இருக்கக்கூடிய வேதாந்தம் என்ற இந்த பால் கடல்ல அதுல இருக்கக்கூடிய எசன்ஸை என்ன பண்ணிருக்காங்க, 3ஆக பிரித்து 3 குடங்களிலே வைத்து அந்த இதெல்லாம் நம்மளோட ரிஷிமார்கள் செய்து இருக்கிறார்கள். அப்பனா அந்த 3 குடங்கள் என்ன அப்படிங்கிறது வருது. ஒரு விளக்காசிரியர் என்ன சொல்றாரு, பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, உபனிஷத் என்று விளக்கங்கள் கொடுக்கிறார். இன்னும் ஆழமா பார்க்கும் போதுனா மந்திரம், பாஷ்யம், சூத்திரம், பாஷ்யம், வார்த்திகம் என்று அதை 3ஆக பிரிக்க போகிறோம். இப்ப அந்த 3 விஷயங்களாக அனைத்து தத்துவங்களும் இந்த கேட்டகரியில போட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க. எல்லாம் காட்சி கடைந்தெடுத்து அளித்தேன். என்னெல்லாம் என்னோட ரிஷிமார்கள், எனக்கு முந்தைய குருமார்கள் இந்த பிரபஞ்சத்துல கொடுத்த அந்த மொத்த ஞானத்தையும் எடுத்து, எப்படி பாலை காய்ச்சி அதுல இருந்து என்ன எடுப்பாங்க, வெண்ணெய் எடுப்பாங்களோ, பாலை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறது போல இந்த பாலை காய்ச்சி அதுல இருந்து நெய்யை எடுப்பாங்களா, ஏதோ ஒண்ணு அதுல இருந்து நீங்க எடுக்கிறீங்கல்ல, அது எனக்கு அது தெரியல, ஏதோ ஒண்ணு எடுக்கிறது. அது போல இந்த பாலை காய்ச்சி அதுல இருந்து எசன்ஸ் எடுக்கிறது போல இது என்ன சொல்றாங்க, இந்த மொத்த வேதாந்த ஞானங்களை எல்லாம் எடுத்து அதை நன்றாக காய்ச்சி அதுல வடிச்சு அந்த எசன்ஸான தத்துவத்தை எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அந்த எசன்ஸை தான் என்ன சொல்றாரு, கைவல்ய நவநீதத்தை. இந்த பரந்த பால் கடல்ல கடைஞ்சு எப்படி அமிர்தத்தை எடுத்தாங்கல்ல தேவர்களும் அசுரர்களும், அதே போல இந்த ஞான பார்க்கடலை கடைஞ்சி அதுல இருந்து இந்த மோட்சத்திற்குண்டான இந்த வெண்ணெயை நான் என்ன பண்ண போறேன், வெளியே எடுத்து கொடுக்க போறேன் அப்படிங்கறத இதுல சொல்றாரு. இப்ப இந்த படர்ந்த வேதாந்தம் அப்படிங்கும் போது இந்த வேதாந்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான புரிதல் நமக்கு இருக்கணும். நாம் படிக்கக்கூடிய இந்த நூல் ஒரு வேதாந்த நூல். அத்வைத வேதாந்தத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் இது. அப்ப அத்வைத வேதாந்தம் என்றால் என்ன, வேற விஷயங்கள்லாம் இருக்கிறதா, அத்வைத்தம், துவைத்தம், இது போன்ற விசிஷ்ட அத்வைதம், இந்த பிரிவுகள் இருக்கின்றன. ஏன், எங்கிருந்து வருகிறது இந்த பிரிவுகள், எதிலிருந்து தொடக்கம் ஆகிறது என்பதை ஒரு அடிப்படையான நமக்கு ஒரு
ஒரு புரிதல் இருந்தாதான் இதுக்குள்ள இன்னும் போகிறதுக்கு சரியா இருக்கும். வேத அந்தம் அப்படிங்கிறது வந்து வேதத்தினுடைய கடைசி பகுதி. அந்தம் என்றால் கடைசி, அந்தம் என்றால் சிரசு என்ற அர்த்தமும் எடுத்துக்கொள்ளலாம். வேதத்துக்கு சிரசாக இருக்கக்கூடிய, உச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அல்லது இறுதி. இப்ப வேதத்தின் கடைசியாக இருக்கக்கூடிய 4வது பகுதியாக இருக்கக்கூடியது எது என்றால் ஞானத்தை போதிக்கக்கூடிய பகுதி. ஞான மார்க்கத்திற்குண்டான ஞான சாஸ்திரத்தை சொல்லுகின்ற பகுதிக்குத்தான் வேதாந்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப வேதம் என்றால் என்ன அப்படின்னு வரும்பொழுது அதற்கு ஒரு சிறிய விளக்கம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேதம் என்றால் அறிவு, பிரமாணம், அறிவு என்ற அர்த்தம். எதை பற்றிய அறிவு, எதை கொடுக்கின்ற அறிவு. அப்ப அந்த வேதம் அப்படிங்கிறது வந்து தர்ம சாஸ்திரம், ஞான சாஸ்திரம், அதாவது கர்ம சாஸ்திரம், ஞான சாஸ்திரம் என்று நம்ம பிரிப்பது உண்டு. அதாவது மந்திர பாகம், பிராமண பாகம், ஆரண்ய பாகம், உபனிஷத் பாகம் என்று 4ஆக பிரிப்பார்கள் வேதத்தினுடைய பகுதி. அதாவது வேதம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறதுனா 4 வேதங்கள் கேள்விப்பட்டிருப்பார், ரிக், யஜுர், சாம, அதர்வண. இந்த 4 வேதங்கள் மட்டும்தான் இருக்கின்றனவா என்றால் அது கிடையாது. அனந்த வேதங்கள், எண்ணிலடங்காத சாஸ்திரங்கள், வேதங்கள் இருக்கின்றன. இந்த 4ஆக பிரித்து அந்த வேதங்கள் இருக்கக்கூடிய மந்திரங்கள், அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள், அதுல அமைக்கப்பட்டிருக்கிறது கேட்டார் போல் வியாச ரிஷி என்ன பண்ணியிருந்தாரு, இதை வந்து ரிக் ஆகவும் இதை யஜூராகவும் இந்த மாதிரி பிரித்து பிரித்து வகுத்து நமக்கு கொடுத்தவர் யாருன்னா இந்த வியாச பகவான். ஆனா இந்த வேதங்கள் 4 தான் இருக்கிறதா என்றால் 4க்கும் மேலும் கணக்கில் அடங்காத அனந்த வேதங்கள் இருக்கின்றன. அப்ப இந்த வேதங்கள் அறிவை கொடுக்கின்றன. என்ன அறிவை கொடுக்கின்றது? அறிவை நாம் எவ்வாறு பெறுகின்றோம்? இப்ப நான் பேசுறேன், உங்களுக்கு கேட்கிறது, உங்களுடைய செவியின் மூலியமாக நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் மூலியமாக அதை என்ன பண்றீங்க, உள்ளுக்குள்ள இந்த தகவலை எடுத்துக்கொள்கிறீர்கள். நீங்க பார்ப்பதின் மூலியமாக ஒரு காட்சியை உங்களுக்குள் அறிவாக எடுத்துக்கொள்கிறீர்கள். அப்ப இந்திரியங்கள் மூலியமாக நம் பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், தொடு உணர்வு, இது போன்ற இந்த இந்திரியங்கள் மூலியமாக பெறப்படக்கூடிய அறிவுகளுக்கு பேர் வந்து பிரத்யக்ஷ பிரமாணம் என்று நாம் சொல்லுவோம். அதாவது இந்திரியங்கள் மூலியமாக நேரடியாக பெறப்படக்கூடிய அறிவுகள் என்று அர்த்தம். 2வது ஒன்று பார்த்தோம் என்றால் அனுமான பிரமாணம் என்று நாம் சொல்லுவோம். யூகத்தின் மூலியமாக, அனுமானத்தின் மூலியமாக நாம் அறிவை அடைவது, இந்திரியங்கள் மூலியமாக அறிவை பெறுவது. 2வது இந்திரியங்கள் மூலியமா இப்ப நீங்கள் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், இந்த காட்சி வந்து உங்களுடைய கண் மூலியமாக இந்த காட்சி உள்ளே சென்று புத்திக்கு உள்ளுக்குள்ள அந்த அறிவை அடைவது, மனதின் மூலியமா புத்திக்கு அறிவை அடைவது. இது வந்து நம்ம பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்றோம் நாம. இப்ப இன்னொன்று பார்த்தோம் என்றால், இப்ப நீங்க காலையில எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியே வரும்பொழுது தரையில் எல்லாம் தண்ணியாக இருக்கிறது, ரோடு அதாவது சாலையில தண்ணியாக இருக்கிறது என்றால் நாம என்ன நினைப்போம், மழை பெய்து இருக்கிறது போல. இப்ப நம்ம ஒரு சாலையில நம்ம வண்டி ஓட்டி கொண்டு போயிருக்கும் போது ஒரு ஓரமா ஒரு வண்டி அப்படியே ஒரு ரிப்பேர் ஆயோ அல்லது உடஞ்சு கிடஞ்சி ஒரு கண்ணா பின்னான்னு இருந்தா நம்ம என்ன புரிஞ்சுக்குவோம், இந்த வண்டி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல, அதனால இந்த வண்டி இப்படி டேமேஜ் ஆகி இங்க நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நடக்கும் போது நாம் இல்லை, ஆனால் நடந்த பின்போ அல்லது அதற்கப்புறமோ அதை பார்ப்பதின் மூலியமாக, அந்த அறிவின் மூலியமாக இன்னொரு அறிவை அடைவது, பிரத்யக்ஷ அறிவின் மூலியமாக அனுமானமாக இன்னொரு அறிவை அடைவது. கண் மூலியமாக தான் நம்ம அந்த வண்டி டேமேஜா இருக்கு அல்லது மழைத்த தண்ணி தரையெல்லாம் ஈரமாக இருக்கிற அந்த அறிவை எடுத்துக்கொண்டு அந்த அறிவிலிருந்து மழை பெய்திருக்கலாம் அல்லது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம் என்ற இன்னொரு அறிவை அடைவதற்கு பேர் அனுமானம் என்ற அர்த்தம். 3வதாக ஒரு பிரமாணம், அறிவை நாம் அடைவதற்கு தான் ஆகம பிரமாணம் அல்லது ஆப்த பிரமாணம் என்று சொல்வது. சாஸ்திரங்களின் மூலியமாக பெறப்படக்கூடியது, குருவின் மூலியமாக, குருவின் வார்த்தைகள் மூலியமாக பெறப்படக்கூடிய அறிவிற்கு பேரு தான் ஆப்த பிரமாணங்கள், ஆகம பிரமாணம் அப்படின்னு நம்ம சொல்வது. இந்த அறிவானது இந்திரியங்கள் மூலியமாக பெறப்பட முடியாத எந்த அறிவோ அந்த அறிவுதான் சாஸ்திரங்கள் நமக்கு அளிக்கின்றன. நமக்குள்ளே மனதிற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சத்தியமான அந்த அறிவு சொரூபத்தை எதை உணர்த்துகிறதோ, எது நமக்கு கொடுக்கின்றதோ அந்த அறிவுக்கு மொத்தமும் அந்த அறிவு இருக்கக்கூடிய இதற்குத்தான் நம்ம என்ன சொல்றோம், வேதம் என்று நாம் சொல்லுகின்றோம். அப்படி சொல்லப்பட்ட அந்த வேதத்தும்
மனிதர்களால் எழுதப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தோம் என்றால் கிடையாது. இதுக்கு ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவாங்க. கதைன்னா என்னது, ட்ரெடிஷனல் நமக்குள்ள சொல்லப்பட்டு வருவது. பிரம்மா வந்து ஒரு யுகம் ஃபுல்லா படைச்சு முடிச்சு அப்புறம் டயர்டாகி திருப்பி என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் என்னது பிரளயத்தை பண்ணி திருப்பியும் தான் விழிக்கும் பொழுது தனக்குள் முதல் கண் விழித்த பின்பு தனக்குள்ள நான் யாரு அப்படின்னு அவர் நினைக்கும் போது அவருடைய இதய ஆகாசத்திலிருந்து ஒரு சப்தம் வெளிப்படுகிறது. அந்த சப்தம் வந்து ஓம்காரம். அந்த ஓம்காரம் வெளிப்பட்டு அவரை தொண்டையை கிழித்துக்கிட்டு வெளியே வரும் பொழுது உள்ளுக்குள்ள அவர் தன்னைத்தானே உணர்கிறார். உணர்ந்த மாத்திரத்திலே தான் இந்த உலகத்தை படைக்க வேண்டும், தன்னுடைய பொறுப்பு இது என்று உணர்ந்து அதை படைக்கணும் நினைக்கும் போது அவருக்குள்ள இருந்து வெளிப்பட்டவைதான் இந்த சாஸ்திரங்கள் அனைத்தும், இந்த வேதங்கள் அனைத்தும். அப்ப அவர் உருவாக்கினாரா என்று கேட்டால், ஒரு பிரம்மாவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம்தான் வயதுன்னு பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி பல பிரம்மா இருப்பாங்க. அப்ப இவர் வந்து தனக்குள்ள இது ஞாபகம் வரும்பொழுது இதற்கு முன்பே இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இருந்திருந்தா தானே இவருக்கு இப்ப என்ன பண்ணுது, தனக்குள்ள அது வெளிப்படுது. அப்ப பிரம்மாவுக்கு முன்பே எத்தனை பிரம்மாக்கள் இருந்தாங்களோ அப்போதிருந்தே இந்த என்னது, இந்த சக்தி ஞானங்கள், இந்த அறிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. எதற்கு இது சொல்வது என்றால், இந்த சாஸ்திர ஞானம், இந்த அறிவு அனைத்தும் அனாதி. அதாவது இதுக்கு ஒரு தொடக்கம் எங்கோ ஆரம்பித்ததோ இதுக்கு ஒரு முடிவோ இல்லாமல் அனாதி காலமாக இந்த ஞானமானது, இந்த அறிவானது தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த உலகத்தை படைக்க வேணுங்கும் போது எப்படி படைப்பது, எப்படி எதெல்லாம் அமைப்பது, இது போன்ற அனைத்து அறிவுகளையும் உள்ளடங்கியதுதான் இந்த வேத சாஸ்திரங்கள். புரியுதா இல்லைங்களா? இந்த வேத சாஸ்திரத்தை நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, கர்மம் என்ற ஒரு பகுதி தனி, ஞானம் என்ற ஒரு பகுதி தனி. இந்த கர்ம சாஸ்திரத்தை இன்னும் ரெண்டா பிரிப்பாங்க. அதை வந்து கர்மம் செய்வது, இன்னொன்னு உபாசனை செய்வது அப்படின்னு. அதாவது ஒரு செயலை செய்து அந்த செயலின் மூலியமாக பலனை பெறுவது. நம்ம வந்து இந்த லோகத்துக்கோ வெளி உலகத்துக்கோ புண்ணியகாரங்கள் என்ன பண்றது, காரியங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும், கர்மங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும், அந்த கர்மங்களினால் என்ன பலன் வருகின்றது, அது என்னென்ன பலனை கொடுக்கும், அதற்கு இப்படியெல்லாம் காரியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மொத்த அறிவு மேனுவல நமக்கு கொடுக்கிற பகுதி தான் கர்மகாண்டம் என்று சொல்லுவோம். அதுல அடுத்து உபாசனம். உபாசனம் என்பது உடலாலோ நம் செயல்களாலோ செய்யாமல் நம் மனதினால் செய்யப்படுகின்ற சாதனைகள், மனதினால் செய்யப்படுகின்ற செயல், அதை உபாசனம் என்று சொல்லுகின்றோம். இதன் மூலியமாக வெளிப்பலன்களையும் நாம் நிறைய அடைவது உண்டு. இதற்கு அடுத்த பகுதியாக இருப்பதுதான் ஞான காண்டம் என்று சொல்வது. ஞான காண்டம் என்பதுதான் விசாரம் என்பது. ஞானத்தை, மோட்சத்தை, முக்தியை, நான் யார் என்பது உணர்வதற்குண்டான பகுதி. அந்த பகுதியைத்தான் நாம் வேதாந்தம் என்று சொல்லுகின்றோம். அப்ப இந்த கர்மகாண்டம் என்று சொல்லக்கூடிய பகுதியில வந்து சூத்திரம், பிராமணம், ஆரண்யம் என்ற மூன்றும் உள்ளடங்கியது. அதாவது இந்த 4 கேட்டகரியில தான் எல்லா மந்திரமும் பிரிச்சிருப்பாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். வெறும் மந்திரத்தை மட்டும் படிக்கிற பகுதி வந்து மந்திர பாகம். இரண்டாவது அதற்கு என்ன செயல் செய்ய வேண்டும் என்பது சொல்வது வந்து பிராமண பாகம். மூன்றாவது உபாசனை, மனதினால் செய்யப்படுகின்ற சாதனைகளுக்கு உண்டான பகுதி வந்து ஆரண்ய பாதமும். நான்காவதாக ஞானத்திற்கு உண்டான பாகம். இவ்வாறாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய குறவர்கள், நம்மளுடைய ஞான ரிஷிமார்கள் வந்து வேதங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க. வேதத்தை அவங்க உருவாக்கல, வேதத்தை அவங்க வந்து கிரியேட் பண்ணல. வேதம் இருக்கக்கூடிய நிறைய இதை அன்ஸ்பிளிட்டடா நிறைய இருக்கிறத எடுத்து சிஸ்டமைஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம ரிக், யஜுர், சாம, அதர்வணன்னு சொல்றோம். சோ இப்படியாக பல வேத, இந்த மாதிரியான இந்த வேதங்கள் அனாதி காலத்திலிருந்து தானாக தோன்றிய ஈஸ்வரனால் தோன்றப்பட்டதாக சொல்லப்படுகின்ற வேதங்களைத்தான் ஸ்ருதி வாக்கியங்கள் என்று சொல்கிறோம். ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கேட்டு கேட்டு குருவின் சீடர் மூலியமா தொடர்ந்து பரம்பரையாக இந்த அறிவு ஞானம் வந்து கொண்டே இருக்கிறது. அததான் நம்ம ஸ்ருதி என்று சொல்லுகின்றோம். இதை அடிப்படையாக கொண்டு பல ஞான குருமார்கள் தன்னுடைய புரிதலையும் இல்லது வேறவாறு இதை எப்படி வெளிப்படுத்தலாம் என்று அவர்களால் உருவாக்கப்பட்ட நிறைய சாஸ்திரங்களை தான் ஸ்மிருதி என்று சொல்லுவோம். ஸ்ருதி வேற, ஸ்மிருதி வேற. ஸ்ருதியை, அதுல இருக்கக்கூடிய வாக்கியங்களோ அர்த்தங்களையோ மாற்றவே முடியாது. அது பிக்ஸ்டு, அது ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்டது. அது மந்திரங்களாக தனக்குள்ளே, மந்திர திஷ்டர்களாக ரிஷிகள் தனக்குள்ளே உணர்ந்தது, தன்னால் பார்க்கப்பட்டது என்றால் கண்களால் பார்க்கப்பட்டதில்லை, உள்ளத்திலே தன்னுடைய உணர்வால் அது வெளிப்பட்டது. இப்படி வானத்துல ஏதோ ஒண்ணு போகுது, அதை நமக்கு கண்ணுக்கு திடீர்னு தெரிஞ்சா நமக்கு வந்து ஏதோ புதுசா தெரியுது போல நம்ம நினைப்பது போல, ரிஷிகள் தன்னை உணர்ந்த ரிஷிகளுடைய உள்ளத்திலே வெளிப்பட்ட அந்த சத்தியத்தை அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அடுத்தடுத்த பரம்பரைக்கு அவங்களுடைய சிஷ்யர்களுக்கு அதை சொல்லி 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 அப்படியாக இந்த ஸ்ருதி வாக்கியங்கள் அனைத்தும் வருகின்றன.
அப்படி கேட்ட அந்த ஸ்ருதி வாக்கியத்தோட அர்த்தத்தை புரிந்து அதை இன்னும் எளிதாக தன்னுடைய மாணவர்களுக்கோ அடுத்து இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கோ சொல்லணும்னு சொல்லி அவர்கள் தன்னுடைய சொந்த படைப்பாக உருவாக்கப்பட்டதுதான் ஸ்மிருதி வாக்கியங்கள் என்பது அர்த்தம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த கைவல்ய நவநீதம் அப்படிங்கிறது ஸ்மிருதி அப்படிங்கிற கேட்டகரியில தான் வரும். ஏன்னா இதனுடைய வார்த்தைகள் இதெல்லாம் அவருடைய இந்த மொத்தம் என்ன சொல்ற படர்ந்த வேதாந்தத்தை, இந்த உபநிஷத்துல சொல்லக்கூடிய கருத்துக்கள், வேதாந்தம் அப்படிங்கிறது உபநிஷத்துக்கெல்லாம் உள்ளடங்கியதுதான் வேதாந்தம் என்று சொல்கிறோம். கடைசியான ஞானத்தை போதிக்கக்கூடிய பகுதி. அதுல இருக்கக்கூடிய இந்த வேதாந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து அதை நான் ஒன்னா திரட்டி அதை நான் காய்ச்சி அதுல இருக்கக்கூடிய எசன்ஸை எடுத்து நான் கொடுக்குறேன் அப்படின்னாலே இந்த குருவானவர், இந்த ஞானியானவர் தன்னுடைய அனுபவ ரீதியாக சத்தியங்கள் சொல்லப்பட சாஸ்திரத்துல இருந்து நமக்கு மந்தம் புத்தி இருக்கவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சிஸ்டமைஸ் பண்ணி நமக்கு என்ன பண்றாரு, இந்த அறிவு நூலை கொடுக்கின்றார். அததான் அவர் என்ன சொல்ற, படர்ந்த வேதாந்தத்தை வேதாந்தம் என்னும் பார்க்கடலில் மொண்டு. இந்த சாஸ்திரங்கள் எண்ணிலடங்காத லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள், லட்சக்கணக்கான சாஸ்திரங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பார்க்கடல்னா என்னது, கடலுக்கு ஒரு எல்லையே இல்லாதது போல அது என்னது, நீண்டு கொண்டே போய்கிட்டே இருக்கிறது. அப்படி அந்த கடல் போல இருக்கக்கூடிய இவ்வளவு ஞானத்துல இருந்து கரெக்டா எடுத்து அது என்ன சொல்லுவாங்கன்னா சூத்திரம், பாஷ்யம், வார்த்திகம்னு சொல்லுவார்கள். 3 குடங்கள் அப்படின்னா சூத்திரம் என்பது ஒரே வார்த்தையில் பல அர்த்தங்களை உள்ளடக்கி சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தையோ ஒரு சில வார்த்தையிலே அதனுடைய அர்த்தங்களை என்ன ரொம்ப ஷார்ட்டா ஒரே வார்த்தையில எல்லா அர்த்தங்களையும் உள்ளடங்கியதாக இருக்கக்கூடியதா சூத்திரம் என்று சொல்வது. பாஷ்யம் என்பது அந்த சூத்திரத்தை அடிப்படையாக கொண்டு விளக்க உரை எழுதுவது. அதுல இதை சொல்கிறது, அது இன்னும் விளக்கமாக, பாஷ்யம் என்பது இன்னும் விளக்கமாக விளக்கப்படுத்தி இப்ப நாம இந்த பாடலை படிக்கிறோம், படிச்ச உடனே நமக்கு அது புரியலன்னு அதுக்கு ஒரு விளக்கங்களை படிச்சு அந்த விளக்கத்துல இதைதான் சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விளக்க உரை படிக்கிறோம்ல இல்லையா, அதுபோல இந்த விளக்கங்களை சொல்வதுதான் பாஷ்யம் என்பது. வார்த்திகம் என்பது இந்த பாடல்களுக்கு நடுவிலே சில வார்த்தைகள் விடுபட்டு இருக்கலாம், அல்லது இந்த வார்த்தைகளை போட்டால் இந்த அர்த்தங்கள் கொடுக்கும். அதுபோல பாஷ்யத்திற்கும் இந்த சூத்திரத்திற்கும் இடையே விடுபட்ட அல்லது சேர்த்தால் சரியான இந்த அர்த்தங்களை எல்லாம் கொடுக்கும் என்று அந்த சேர்க்கைக்கான இந்த ஆல்ட்ரேஷன் சில விஷயங்கள் செய்வதை தான் வார்த்திகம் என்று சொல்லுவோம். அதுவும் பாஷ்யத்துக்கும் வார்த்திகம் எழுதுவாங்க, சூத்திரத்துக்கும் வார்த்திகம் எழுதுவாங்க. பட் இதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல நமக்கு இந்த ஒரு பேசிக்கான ஒரு அறிவு இருக்க வேண்டும். எதை நாம் படிக்கின்றோம், எதிலிருந்து படிக்கின்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மொத்த இந்த வேதத்துல இருந்து வேதத்துடைய கடைசி பாகமான வேதாந்தம் அது பார்க்கடல் போல இருக்குது. அந்த பார்க்கடல் போல இருக்கக்கூடிய நிறைய நூல்களை தன்னுடைய குருமுகமா எதை ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் பெற்று உணர்ந்தாரோ, அவர் எந்த குருட்ட இருந்து பெற்றாரோ அந்த குருவுக்கு உண்டான ட்ரெடிஷன் என்ன, இது எல்லாத்தையும் சொல்லி அதுல இருந்து இந்த பாலை காய்ச்சி அதுல பாலை திரைச்சு என்ன பண்றோம், அது வெண்ணெயை எடுப்பது போல இந்த கைவல்ய நவநீதத்தை, மோட்சத்திற்குண்டான இந்த வெண்ணெயை நான் என்ன பண்றேன், உங்களுக்கு கொடுக்கின்றேன். கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர், இந்த ஞானத்தை யார் பெற்றிருக்கிறார்களோ விடைய மண் தின்று அலைவாரோ பசியிலாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆசை சுகங்களுக்கு அந்த விஷயங்களில் பற்றுதல் கொண்டு அதில் பின்னாடி போவாங்களா என்னன்னு பார்த்தா போக மாட்டாங்க. இந்த கைவல்ய நவநீதத்தை உணர்ந்துட்டாங்கன்னாவே அவங்க பற்றற்ற நில ஏகாந்த நிலைக்கு உள்ள வந்துடுறாங்க. இந்த விஷயங்கிறத மண்ணு போல சொல்றாரு, வெண்ணெய நான் தரேன், அதை தின்னு சுகமா இருக்கவாங்க, இவங்க போய் மண்ணை சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறது போல இந்த விஷயங்கள்லாம் என்னது, வெளி உலக விஷயங்கள், வெளி உலக ஆசைகள், நம்ம எது சார்ந்தாலும் இந்த வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அதுல போய் மாட்டிக்கொண்டு அதுல இருப்பார்களா, அப்படி இருக்க மாட்டாங்க. யாரு, இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர்கள். அவர்களுக்கு பசியே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, எப்பொழுதும் ஏகாந்த நிலையில் இருப்பார்கள் என்ற இந்த அர்த்தங்களை கொண்டு இங்க நமக்கு இந்த பாடல்களை கொடுத்திருக்கிறார். இதுதான் இந்த 6வது பாடலுக்கு உண்டான விளக்க உரை. 7வது பாடலுக்கு வருவோம். முத்தனை வேங்கடேச முகுந்தனை இணை ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரை செய்கின்றேனே. முதல்ல தன்னுடைய குருவாகிய நாராயண குரு, அவருக்கு வேறொரு பேராக நாம் எடுத்துக்கொண்டால் வெங்கடேச முகுந்தன் அப்படின்னு சொல்றார். முக்தி அடைந்த, ஞானத்தை அடைந்த வெங்கடேச முகுந்தனை
பெருமாள்னு நம்ம எடுத்துக்கலாம். திருப்பதி பாலாஜி அவர் இஷ்ட தெய்வமாகவும் இந்த இடத்துல நம்ம கருதிக்கலாம். தன்னுடைய குருவை அந்த விஷ்ணு ஸ்வரூபமாக, நாராயண ஸ்வரூபமாக பார்ப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். முக்தி அடைந்த எப்பொழுதும் முக்தனாக இருக்கக்கூடிய என்னை ஆட்கொண்ட, என்னை மொத்தமும் என்ன பண்ண சரணாகதி உணர்வுல என்னை அப்படியே என்னை எடுத்துக்கொண்ட கர்த்தனை வணங்கி, அவரை வணங்கி, எல்லாமல்ல ஈஸ்வரனை வணங்கி, எல்லாமல்ல குருவை வணங்கி, அந்த குரு தான் ஈஸ்வரனாக இருக்காரு, நாராயணனாக இருக்கிறார். இந்த இடத்துல நாராயணன் சொல்றதுனால நாராயணனாக இருக்கிறார். எல்லாத்தையும் வணங்கி இந்த கைவல்ய நவநீதத்தை 2 சாப்டரா நான் பிரிச்சிருக்கிறேன். தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலம் ஆக வகுத்துரை செய்கின்றேனே. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தத்துவ விளக்கம். தத்துவ விளக்கம் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சந்தேகம் தெளிதல் நான் சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய கேள்வி பதில்களுக்கு நான் விளக்கம் தர்றதுக்கு இன்னொரு சாப்டர் வச்சிருக்கிறேன். நான் சொல்றத கேட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சந்தேகங்களை நானே பதில் தர்ற மாதிரி இன்னொரு பக்கம் வச்சிருக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காரு. தத்துவ விளக்கம். அப்ப இந்த தத்துவ விளக்கம் என்றால் தத்துவம் விளக்கம் அப்படின்னா தத்துவம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அதுவும் நீயும் ஒன்றாக இருக்கிறாய் என்று சொல்வதுதான் தத்துவமசி மகா வாக்கியம். நாம பார்த்ததுல பட் வருங்காலத்துல பார்க்க போறோம். பெரிய மகா வாக்கியம், உபனிஷத்துல இருக்கக்கூடிய மகா வாக்கியம். தத்து என்றால் ஈஸ்வரன், தொம் என்றால் ஜீவர்கள். அப்ப ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று. தத்து தத்து அப்படின்னா என்னன்னா சத்தியம், மெய்ப்பொருள். அப்ப மெய்ப்பொருளை விளக்கக்கூடியது, உண்மையை விளக்கக்கூடியது, சத்தியத்தை விளக்கக்கூடியது, என்னை பற்றியும் ஈஸ்வரனை பற்றியும் 2ம் ஒன்றுதான் என்று விளக்கக்கூடியது. புரியுதா இல்லைங்களா? நான் அதுவாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை விளக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த அறிவு கொண்ட இந்த பகுதியை நான் என்ன பண்றேன், தத்துவ விளக்கம் என்ற டைட்டில்ல நான் கொடுத்திருக்கிறேன். ஜீவனை பத்தியும் ஈஸ்வரனை பத்தியும் ஜடத்தை பத்தியும் எது பேசுகின்றதோ, இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பேசுகின்ற பகுதியை தான் வேதாந்தம் என்று நாம் சொல்லுகின்றோம். புரியுதா இல்லைங்களா? அப்ப இந்த வேதாந்தம் உபநிஷத்துல எல்லாம் எதை பேசும்னா பிரம்மத்தை பத்தி பேசும், ஜீவன்னா என்னன்னு பேசும், சிருஷ்டினா என்னன்னு பேசும், ஈஸ்வரன்னா என்னன்னு பேசும். இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கா, பிரச்சனை இல்லையா, இவங்கெல்லாம் வேறுபட்டவர்களா ஒன்றுதானா அப்படிங்கிற இந்த விஷயத்த பேசக்கூடியதுதான் இந்த நூல். அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போறோம், தத்துவ விளக்க படலத்துக்குள்ள போறோம். அப்ப யாராவது வகுப்புல உட்கார்றவங்களுக்கு எப்பா நான் என்ன கிளாஸ் எடுக்க போறேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்ல, இன்னும் பிரச்சனை இல்ல, இதைத்தான் பேச போறேன், தயாராயிட்டீங்களா, உங்களுக்கு ஓகே தானே, பேசலாம்ல அப்படிங்கிற மாதிரி. 2வது சப்போஸ் இல்ல சாமி எங்களுக்கு இந்த சாப்டர் எனக்கு இது சரிப்பட்டு வரலன்னா, சரிப்பா நான் இதைத்தான் சொல்ல போறேன்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. அப்ப இந்த வேதாந்தம் யாருக்காக இது சொல்லப்படுகிறது? அடுத்த கேள்வி வருது. அதிகாரி நம்ம பார்த்தோம். யார் அந்த அதிகாரிகள்? நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னு நினைச்சுங்களேன், நாம் பிறந்ததுல இருந்து உங்களோட லைஃப் அப்படியே திரும்பி பாருங்க. சிறு வயதுல 5 வயது இருக்கும்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட அறிவு இருக்கும். உலகத்தை பத்தி எல்லாம் பெருசா இருக்காது. நம்ம ஃபேமிலியை பத்தி ஓரளவுக்கு அறிவு இருக்கும், விளையாடுறத பத்தி அறிவு இருக்கும், ஃப்ரெண்ட்ஸை பத்தி அறிவு இருக்கும், கொஞ்சம் இந்த அறிவு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 15 வயசோ 20 வயசோ வரும்போது கொஞ்சம் வெளியில சொசைட்டியை பத்தி இன்னும் கொஞ்சம் புரிதலும், தன்னை பற்றி இன்னும் கொஞ்சம் புரிதலும், குடும்பத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் புரிதலும், படிப்பு நாம் என்ன படித்திருக்கிறோமோ அந்த ஒரு அறிவும் நமக்கு வந்திருக்கும். இன்னும் நாம் ஒரு 25-30 வயது வரும்போது அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மளுடைய அறிவானது என்ன ஆகிக்கொண்டே வருகிறது, அப்டேட் ஆகிக்கிட்டே வருது. நம்மளுடைய பக்குவமானது அப்டேட் ஆகிட்டே வருது. நாம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம். நம்மளுடைய உடல் வளர்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது, மன வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது, அறிவும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த அறிவு எதை சார்ந்து இருக்கிறது என்றால் வெளி உலகம் சார்ந்து இருக்கின்றது. எல்லா அறிவும் எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி குடும்பம் நடத்துவது, எப்படி நம் வேண்டியதை அடைவது, இல்லது வெளியில இருக்கக்கூடிய இந்த சார்ந்த அறிவுகளாக நாம் பெறுகின்றோம். சரி, இப்ப நமக்கு சிறு வயதுல இருந்து நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, லைஃப்னா இதுதான், கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும், அல்லது நிறைய பணம் சம்பாதிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சுகத்தை அனுபவிக்கணும். நமக்கு லைஃப்னா இவ்வளவுதான் 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 இல்ல, நம்ம பார்த்து வளர்ந்து இப்படியே வளர்ந்துகிட்டே வரோம். அப்ப வளர்ந்துட்டே வரும்போது அதுல நிறைய சுகங்களை அனுபவிக்கிறோம். அப்ப அந்த சுகங்களை அனுபவிக்கும் போது அந்த சுகத்தை நாம் நிலைநிறுத்த முயற்சிக்கின்றோம். அந்த சுகம் என்னை விட்டு போகக்கூடாது, சுகம் எப்பொழுதும் எனக்குள்ள இருக்க வேண்டும், அல்லது நான் நினைத்ததை அடைந்தால் எனக்கு சுகம் என்று அதற்காக முயற்சி செய்து அனைத்து காரியங்களையும் செய்கின்றோம்.
ஆனா அந்த சுகத்தை அடைகிறோமா என்றால் அப்பொழுது அப்பொழுது நமக்கு கொஞ்சம் சுகங்கள் வருகிறது. ஆனால் அது பர்மனண்டா நம்மளோட என்ன பண்றது இல்லை, நிலையாக நமக்குள்ள இருப்பதில்லை. அப்ப நமக்குள்ள ஒரு ஏமாற்றம் வருது, ஒரு ஏக்கம் வருது, ஒரு துக்கம் வருகிறது நமக்கு. அப்ப நம்ம வளரும் பொழுது துக்கத்தையும் அனுபவிக்கின்றோம், சுகத்தையும் அனுபவிக்கின்றோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து நிறைய துக்கங்களை வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, தொடர்ந்து நமக்கு சுகங்களையும் துக்கங்களையும் மாறி மாறி பார்க்கும் பொழுது, இந்த சுகமும் துக்கமும் ஒரு நிலையாக நமக்கு இருப்பதில்லை. துக்கமும் கொஞ்ச காலம் தான் இருக்குது, திருப்பி அது மாறிடுது. சுகமும் கொஞ்ச காலம் தான் இருக்குது, திருப்பி மாறிடுது. அப்ப என்னடா நமக்குள்ள நடக்குது, நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம், என்ன நடந்துகிட்டு இருக்குது, நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் என்ன, வாழ்க்கைன்னா என்ன, நம்ம எதற்கு வந்திருக்கிறோம், என்ன போறோம், எங்க வரப்போறோம் அப்படிங்கிற லைஃப் பத்தி நமக்கு ஒரு பிராடான ஒரு வியூ நமக்கு முழுமையாக இருப்பதே கிடையாது. நமக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் உலகத்துல எப்படி வாழ்றதுன்னு தான் தவிர, எப்படி நிம்மதியாக ஆனந்தமாக வாழ்வது பத்தி நமக்கு எந்த ஒரு அறிவும் யாரும் சிறு வயதுல இருந்து நமக்கு என்ன பண்ணல, சொல்லி கொடுக்கப்படவில்லை. அதனாலே வாழ்க்கையில நாம பட்டு 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 பல துன்பங்களை கோத்ரூ பண்றோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும். நமக்கு அந்த துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான வழியை எது சொல்கிறதோ, வாழ்க்கையினுடைய லட்சியத்தை எது காட்டுகிறதோ, மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, புருஷார்த்தம் என்ன, நாம் எதற்காக பிறந்தோம், எங்கு செல்கின்றோம், என்ன அடைகின்றோம், பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது, கர்மம்னா என்ன, ஏன் வேறு உலகங்கள் இருக்கிறதா, அதாவது மனதினால் கிரகிக்க முடியாத ஆனால் இருக்கக்கூடிய விஷயங்களை எது நமக்கு சொல்லி நமக்கு வழிகாட்டுகிறதோ அதைத்தான் நம்ம சாஸ்திரம்னு சொல்றோம். இப்ப நமக்கு வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாம வாழ்றதுனாலதான் வாழ்க்கையில சுகதுக்கம் மாறி மாறி வருது. ஒரு காலத்துல டயர்டாகி போயிடுறோம், என்ன நடக்குதுன்னே தெரியாம நம்ம டயர்டாகி போகும்போது இதுக்கு நடுவுலயே நம்ம என்ன பண்றோம், ஆன்மீகம் ஞானம் இது மாதிரி ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, அப்ப மோட்சம்னு ஏதோ இருக்குதா, ஞானம்னு ஏதோ இருக்குதா, அதை நம்ம ட்ரை பண்ணலாங்கும் போதுதான் இந்த மாதிரியான வகுப்புக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், வந்து சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம கேட்க ஆரம்பிக்கின்றோம். அப்ப அதிகாரியாக இருக்கக்கூடிய நமக்கு வாழ்க்கையில முக்கியமா பல துக்கங்களை சந்தித்திருந்தால்தான் மோட்சத்தின் மேல் நமக்கு ஒரு விருப்பு, ஒரு நாட்டம் நமக்கு வரும். ஏனென்றால் இந்த மோட்சமானது அத்தியந்த துக்கத்தை நிவர்த்தி பண்ணுகிறது. நிர்விசேஷ சுகம் என்று சொல்வார்கள். அதாவது எப்பொழுதும் சுகமாக இருக்கக்கூடிய நிலையை நமக்கு கொடுக்கிறது. அதை பற்றி சொல்லக்கூடியதுதான் இந்த சாஸ்திரங்கள். எப்பொழுதும் எனக்குள்ள இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த துக்கத்தை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வழி இருக்குது, இந்த துக்கத்தை எப்படி கிளீன் பண்றது, இது இல்லாம எப்படி இருக்க முடியுங்கிறத எது நமக்கு சொல்லுதோ அதுதான் இந்த சாஸ்திரங்கள். அப்ப நாம் எதற்கு இதை படிக்க வேண்டும், இதை கேட்க வேண்டும் அப்படின்னா, எனக்குள்ள எப்பொழுதும் சட்டலா ஒரு துக்கம் இருந்துகிட்டே இருக்குது, அந்த துக்கத்தை நான் நிவர்த்தி பண்ணணும். குறையே இல்லாத ஒரு சுகம் எனக்கு வேணும், அந்த சுகத்தை நாம் பிராப்தி பண்ணணும். இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் நம்ம என்ன பண்றோம், இவ்வளத்தையும் பார்க்கிறோம். இந்த ஞானத்தை நோக்கி இதுக்குதான் நம்ம என்ன பண்றோம், முன்னேறுகின்றோம், அதை நோக்கி போகின்றோம். அப்ப முதல்ல இதற்கு இப்ப இந்த ஞானத்தை உள்வாங்கிறதுக்கு நாம் தகுதியானவர்களா, நாம் அதற்கு சரியான அதிகாரியா அப்படிங்கறத இப்ப அடுத்த கேள்வி வருது. நமக்கு தத்துவ விளக்க படலத்துல முதல் பகுதி அதிகாரித்துவத்தை பற்றி பேசுகிறது. யாருக்கு இந்த மோட்சம் எளிதாக கிடைக்கும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் இது உடனே புரியும், இப்படி இந்த குவாலிட்டி எல்லாம் இல்லாட்டினா உங்களுக்கு முழுமையாக புரியாது, இதை நீங்க தயார்படுத்திக்கிங்க. இப்போ ஒரு மெடிக்கல் எக்ஸாம் எழுதுறோம்னா அதுக்கு என்ட்ரன்ஸ் எழுத சொல்றாங்க, என்ட்ரன்ஸ்ல பாஸ் ஆனாதான் மெடிக்கல் சீட் கிடைக்கும்ன்றாங்க. ஒரு போலீஸ் எக்ஸாமுக்கு போகணும், ஒரு மிலிட்டரி எக்ஸாமுக்கு போகணும்னா அவங்க சொல்லக்கூடியதுக்கு தயாராகி உடம்பு ஃபிட்னஸ் இதெல்லாம் இருந்தா தானே அந்த மிலிட்டரிங்கிற அந்த ஜாபுக்குள்ள நம்ம என்ன ஆக முடியும், ஃபிட் ஆக முடியும். டாக்டர் நம்ம படிக்கணும்னா என்ட்ரன்ஸ் எழுதி அவங்க சொல்லக்கூடிய பிராக்டிகல் எக்ஸாம்லாம் முடிச்சாதான் நமக்கு சர்டிபிகேட் தர முடியும். அப்ப ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன்பு அடிப்படையான தகுதிகள் என்பது நாம் நமக்குள்ளே என்ன பண்ணணும், வளர்த்தி கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையான தகுதிகளை நாம் வளர்த்தி கொள்ளாமல் அந்த இறுதி சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியுமா என்றால் புரிந்து கொள்ள முடியாது. இப்ப ஒரு மிலிட்டரி எக்ஸாமுக்கு ஃபிட்னஸே இல்லாத ஒரு ஆள் வெளி உலக அந்த ஒரு பேசிக்கான ஒரு டெக்னிக்கல் ஒரு எஜுகேஷனல் நாலேஜ் இல்லாத ஒரு ஆளு எப்படி போய் அதுல சர்வே ஆக முடியுமா, அதை புரிந்து கொள்ள முடியுமா, அங்க ஒர்க் பண்ண முடியுமானா முடியாது. அதுபோல அடிப்படையான தனக்குள் ஒரு பக்குவ நிலை, ஒரு புரிதல் நிலை, தன்னை தயார்படுத்திக் கொள்ளாத ஒருத்தனால் இந்த ஞானத்தை முழுவதுமாக கிரகித்து கொண்டு தனக்குள்ளே அனுபவமாக உணர முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
நம் வாழ்க்கையில் துக்கம் இருக்கின்றது, அந்த துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரு எண்ணமும், அதற்காக நான் குருவை நாடுகின்றேன், இதை படிக்கின்றேன் என்பது ஒரு அடிப்படையான தகுதி. முமுட்சுத்துவம் என்று சொல்வார்கள், அதாவது ஞானத்தின் மேல ஒரு இச்சா. எனக்கு ஏன் ஞானத்துல ஒரு ஆசை வருதுன்னா, என்னோட துக்கம் டெய்லி என்னால் தாங்க முடியல. இந்த உலகம், இந்த உறவுகள், இந்த வாழ்க்கை, இது சுகம் தருவது போல இருந்தாலும் எனக்கு துக்கத்தையே பல நேரம் காட்டிக்கொண்டு அனுபவத்தில் கொடுப்பதினால், இது நிலையில்லாததினால் அல்லது இது நிலையாக எது இருக்கிறது தெரியாததனால் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வரும்பொழுது இதுதான் அடிப்படை. இதெல்லாம் நம்ம எல்லாம் இந்த விஷயத்துல கேட்டகரியில எல்லாம் பாஸ் ஆயிட்டோம். வாழ்க்கையில எல்லாருமே ஓரளவுக்கு துக்கத்தை பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க யாரும் இந்த கிளாஸுக்கு வரப்போறது இல்லை. புரியுதா இல்லைங்களா? அவங்க நேரம் வேற ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம இந்த வகுப்புக்கு வரோம்னாலே இதுக்கு தகுதி ஆயிட்டோம். ஆனா இந்த தகுதி மட்டுமே போதுமா அந்த இறுதியான இந்த மோட்ச சக்தியத்தை, ஞானத்தை உள்வாங்குவதற்கு என்றால் பத்தாது. அப்ப நாம் நம் தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன தகுதிகள் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை தான் இங்க என்ன பண்றாரு ஆச்சாரியர் தாண்டவராய சுவாமிகள் நமக்கு வகுத்து கொடுக்கின்றார். முதல் ஒரு 1, 2, 3, 4 பாடல்கள்ல இந்த குவாலிட்டி எல்லாம் நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கணும். இந்த குவாலிட்டி எல்லாம் இருந்தா நான் சொல்லக்கூடிய விஷயம் டக்குன்னு உங்களுக்குள்ள அனுபவமா மாறிடும். சப்போஸ் இந்த குவாலிட்டி உங்களுக்குள்ள இல்லாட்டினா வளர்த்து கொள்ளுங்கள், உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். நீங்க இதெல்லாம் இருந்தாதான் இதை கேட்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இது கொஞ்சம் இருந்தாலுமே, இந்த எனக்கு ஞானம் மோட்சத்துல விருப்பம் இருந்தாலே நீ அடிப்படை பாஸ் ஆயிட்ட. மேபி நீ 90% எடுக்கல, 36ல பாஸ் ஆயிட்ட. இப்ப இதுல இருந்து உன்னை டெவலப் பண்ணி நீ ஒரு 80-90 போனாதான் நீ என்ன பண்ணுவ, கட் ஆஃப கிராஸ் பண்ண முடியும். அப்ப அது போல நம்ம அடிப்படையில எல்லாரும் தகுதியானவர்கள். ஆனால் அந்த அடிப்படை தகுதியோடு நின்று விட்டால் இறுதி சத்தியம் நமக்கு உணராது. அப்ப நம்மளுடைய தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள இருக்கக்கூடிய மாசுக்களை நாம் என்ன பண்ணணும், சுத்தம் செய்ய வேண்டும். சித்தத்தை சுத்தம் செய்ய வேண்டும். சித்தத்தில் ஜென்ம ஜென்மமாக நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஜென்ம ஜென்மமான கர்மங்கள், ஜென்ம ஜென்மமான ஆசைகள், விருப்புகள், வெறுப்புகள், இந்த மாதிரி எல்லா விஷயமும் நமக்குள்ள இருக்கும்போது கண்ணாடி முழுவதும் ஒரு தூசி படைஞ்சிருந்தா அந்த தூசியோட நம்ம முகத்தை பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. தூசியை கிளீன் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும், முகத்தை பார்க்கணும். இப்ப நான் எப்படி தூசி கிளீன் ஆக போகுது, தூசிக்கு பின்னாடி என்ன இருக்கிறது போதெல்லாம் ரொம்ப சட்டிலான, ஏன்னா இந்திரியங்களாக நம்ம ஈஸியா எந்த ஒரு அறிவையும் பெற்றலாம். புரியுதா இல்லைங்களா? இப்போ நம்மளுடைய கேட்கறது பார்க்கறதன் மூலியமா ஒரு அறிவை நம்ம உள்வாங்கிடலாம். இங்க சொல்லப்படக்கூடிய சத்தியம் என்னது, இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டு, மனதிற்கு அப்பாற்பட்டு, புத்திக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சொரூபத்தை பற்றி பேச போகிறோம் என்றால் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை ஃபைன் டியூன் பண்ணி இருக்கணும், எந்த அளவுக்கு நம்மளை தயார்படுத்தணும். நம்ம இந்த சாதன சதுஷ்டயம் என்று சொல்லுவோம், அதுதான் இங்க சொல்ல போறாரு. 4 குவாலிட்டி, இந்த 4 குவாலிட்டி நமக்குள்ள இருக்கணும். இந்த குவாலிட்டி குறைவா இருக்கிறது தான் நமக்குள்ள ஞானம் பிரதிபலிக்காதது காரணமே தவிர வேற எதுவுமே கிடையாது. இப்ப ஏற்கனவே நம்ம தத்துவ போதம் பார்த்திருக்கிறோம், அதுக்கு முன்னாடி பதஞ்சலி யோக சூத்திரம் பார்த்திருக்கிறோம். தத்துவ போதத்துல வரக்கூடிய ஒரு அடிப்படையான கருத்துக்கள்லாம் முதல்ல சில பாடல்கள்ல நிறைய வரும். அப்ப ஏற்கனவே நான் அதை கேட்டிருக்கேனே அதே தானே நீங்க சொல்றீங்களான்னா அப்படி கிடையவே கிடையாது. ஏற்கனவே நீங்க கேட்டு உள்வாங்கியிருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்க அதிகாரியா மாறி உங்களுக்கு ஞானம் வெளிப்பட்டிருக்கணுமே. இதெல்லாம் கேட்டும் எனக்குள் இன்னமும் அந்த முழுமையான தகுதி வரவில்லை என்றால் அது ஏதோ இன்னும் தடை இருக்கிறது. அப்ப என்றால் மீண்டும் மீண்டும் நான் கேட்க வேண்டும். மீண்டும் மீண்டும் கேட்டு என்னை மீண்டும் மீண்டும் தகுதி நிலைக்கு என்ன பண்ணணும், உட்படுத்தி கொண்டு என்னை வளர்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நான் பாஸ் ஆகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, அது போல இதை திருப்பி திருப்பி நம்ம கேட்டாலும் தவறு இல்லை. ஏன்னா நமக்குள்ள அந்த புத்தியில இன்னமும் உள்ள போய் ஆழமாக பதிவு ஏற்பட்டு அது அனுபவத்திற்கு வரவில்லை. அப்படி இந்த தத்துவ விளக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது இந்த அதிகாரிகள் எப்படி இருக்க வேண்டும், எதெல்லாம் அவங்களுடைய குவாலிட்டியா இருக்கணும் முதல் பாடல்ல சொல்றாரு. நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம், மத்திய இகப்பரங்கள் வரும் போகங்களில் நிராசை, சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று 6 கூட்டம், முத்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனம் இந்நான்கே. நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம், மத்திய இகபரங்களில் வரும் போகங்களில் நிராசை,
சத்தியம் உரைக்க வேண்டும் என்று சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று 6 கூட்டம் முத்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனம் இந்நான்கே. அதாவது 4 வகையான சாதனைகள். சாதனைகள் என்பது ரொம்ப முக்கியங்க. ஒரு விஷயத்தை இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க, நீங்க இங்க இருந்து நீங்க வந்து பெங்களூர் போகணும் அப்படின்னா எப்படி போவீங்க? நினைச்ச மாத்திரத்துல போயிருவீங்களா? போக முடியாது. காரோ பஸ்ஸோ அல்லது பிளைட்டோ ட்ரெயினோ. அப்ப ஏதோ ஒரு சாதனம் நமக்கு தேவைப்படுகிறது, நாம் அடைய வேண்டிய இலக்கு. அப்ப சாதனம் இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது. இப்ப நீங்க ஒரு போனையோ ஒரு லேப்டாப்போ எதையோ வச்சு சாதனத்தின் மூலியமாக தான் நீங்க சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை என்ன பண்றீங்க? உள்வாங்குறீங்க. அப்ப நாம் அடைய வேண்டிய இதற்கு சாதனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதனைகள்ல நம்ம எந்த அளவுக்கு ஸ்திரமா இருக்கிறோமோ, சாதனைகள் இல்லாமல் சாத்தியம் அடையப்படாது. அப்ப இந்த சாதனைகள் தான் ரொம்ப முக்கியம். அது 4 வகையான சாதனைகள். அது என்னன்னா, நித்தியத்தையும் அனித்தியத்தையும் இன்னது என்று நிர்ணயம் செய்து தெளிவான ஒரு அறிவை அடைதல். விவேகம் என்றால் அறிவு. நித்தியம் அனித்தியம். நித்தியம் என்றால் நிலையானது, மாறுபாடுக்கு உட்படாதது, அழியாதது, நித்தியமாக எப்பொழுதும் இருப்பது, 3 காலத்திலும் மாறாதது எது என்பதும், அனித்தியம் என்றால் மாறிக்கொண்டே இருப்பது, அழியக்கூடியது, காலத்திற்கு உட்பட்டது, மாற்றத்திற்கு உட்பட்டது. இப்ப எது எல்லாம் அழியாதது, எது எல்லாம் அழியக்கூடியது, அப்படி என்று தெளிவாக புரிந்து அந்த அறிவை அடைவதுதான் முதல் விவேகம் என்று சொல்வது. முதல் நம்மளுடைய இருக்கக்கூடிய குவாலிட்டி. எது எதுலாம் நமக்கு விவேகம் வர வேண்டும் என்றால், தர்மம் அதர்மத்தில் விவேகம் முதல் படி, நித்திய அனித்திய விவேகம் 2வது படி, ஆத்மா அனாத்மா விவேகம் 3வது படியாக பிரித்து சொல்வதுண்டு. ஆத்மானா என்ன, ஆத்மா இல்லாதது என்ன, நிலையானது என்ன, நிலையற்றது என்ன, எது தர்மம் எது அதர்மம். முதல்ல நம்ம இந்த விவேகத்தை அடைவதற்கு கர்மயோகம் மிக முக்கியமான ஒரு பகுதி. எதெல்லாம் நல்லது செய்யணும், எதெல்லாம் கெட்டது, இந்த செயலை செய்யக்கூடாதா, அந்த ஒரு அடிப்படையான தர்ம அதர்ம சிந்தனைகளோட நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும். இஷ்டத்துக்கு அதர்மமா வாழ்ந்துட்டு விவேகம் வரும்னா வரவே வராது. அப்ப வாழ்க்கையில எது நல்லது, எப்படி வாழ வேண்டும், எந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்க வேண்டும், அப்படி சொல்லி எல்லாத்தையும் இறைவனுடைய அர்ப்பணிப்பாக, இறைவனோட கர்மயோகமாக, அதாவது பலன்களின் மீது ஆசைப்படாக எல்லாம் ஈஸ்வரனுடைய அருளால் நடக்கிறது என்ற அந்த பக்தி உணர்வோடு நாம் நம்மை தயார் செய்து கொண்டு வந்தால்தான் இந்த விவேகம் என்ற இந்த அறிவே நமக்கு வரும். புரியுதா இல்லைங்களா? விவேகத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு பாயிண்ட். இந்த விவேகத்தை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றது? நம்ம இத்தனை நாள் இத்தனை வருடங்களாக ஜென்ம ஜென்மமாக நம்ம இறைவன் மீது வழிபாடு, ஈஸ்வரனுடைய அருள், அவருடைய கருணையினால, பக்தியினால நமக்குள்ள இந்த பற்றற்ற நிலை கொஞ்சம் கொஞ்சமா வந்தாதான் நம்ம புத்தி கொஞ்சமாச்சு ஷார்பன் ஆகி எது நிலையா இருக்குது எது நிலை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்க ஆரம்பிப்போம். அப்ப இந்த விவேகம் வர்றதுக்கே ஈஸ்வரனுடைய கருணை நமக்கு தேவைப்படுகிறது. நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நிலையான சுகம் தருகிறதா? ஒரு லட்டு சாப்பிடுறோம், அந்த லட்டு அப்படியே சுகம் இருந்துகிட்டே இருக்கா? கொஞ்ச நேரத்துல மாறிடுது. சரி, ஒரு லட்டு சாப்பிடும் போது சுகம் ஒன்றாக இருக்கிறது, 2-3 லட்டு சாப்பிடும் போது சுகம் இன்னமும் அதிகமாக இருக்கிறது. அப்ப சுகமானது நிலையாக இருக்கிறதா என்றால் முதல் கேள்வி மாறிக்கொண்டே இருக்கிறது. லட்டை விட மைசூர் பாக்கு வந்துச்சுன்னா, அது கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பாக்கு வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் நல்லா இருக்குது. இல்ல ஜாங்கிரி வந்துச்சுன்னா இன்னும் வேற மாதிரி இருக்குது. அப்ப சுகமானது விஷயத்திற்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டே இருக்கிறது. விஷயத்துடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் சுகமும் கூடிக்கொண்டே போகிறது, குறைந்து கொண்டே வருகிறது. அப்ப அந்த சுகமானது நிலையாக இருப்பது கிடையாது. சரி, அந்த ஒரு லட்டையோ ஒரு மைசூர் பாக்கையோ சாப்பிட்றதுனால எனக்கு முழுமையான சுகம் கிடைச்சிருச்சா அப்படின்னு பார்த்தா, சிறிது நேரம் கிடைத்து பின்பு நமக்கு என்ன ஆயிடுது, மீண்டும் ஒரு வெறுமைத்தன்மையோ, மீண்டும் அதை சுவைக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பை நமக்குள்ள ஏற்படுத்துகிறது. அப்ப அந்த சுகமானது பூரணமாக இல்ல முதல் விஷயம். அந்த சுகம் மாறிக்கிட்டே இருக்கிறது 2வது விஷயம். அந்த சுகம் ஒன்றை விட இன்னொன்று கூடிக்கொண்டே போகிறது. இதை விட இன்னும் பெஸ்ட், இதை விட இன்னும் பெஸ்ட். அப்ப இதுல எங்க அந்த சுகம் நிலையா இருக்குது? இது ஒரு உதாரணத்துக்கு சொல்ற இந்த ஒரு பொருள்ல. இதே போலதான் எல்லா விஷயங்களிலும் நம்ம பார்க்க வேண்டும். புரியுதா இல்லைங்களா?
அதற்கு என்ற பூரணத்தன்மை கிடையாது. அது ஒன்றை விட்டு ஒன்றை அதிகமாகிக்கிட்டே போகுதுன்னா, அப்ப எது உண்மை, எது சத்தியம், எது நிலையானது? அப்ப நிலையான சுகம் எங்கே இருக்கிறது? நமக்குள்ள இந்த மாதிரி புத்தி நம்ம புத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறது தான் இங்க விவேகம் அப்படின்னு சொல்றேன். என் முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு செடி இருக்குது, விதையா போடுறோம், நல்ல விதை முடிச்சு ஒரு சின்ன ஒரு முளை குருத்தா வருது, அதுக்கப்புறம் செடி ஆகுது, அப்புறம் மரமாகுது, மரத்துல இருந்து பழங்கள் கொடுக்குது. கொஞ்சம் நல்லா அந்த மரங்கள் என்ன ஆகிறது? பட்டு போகிறது. அப்ப நம் முன்னாடியே ஒன்று உருவாகி அழிகின்றது. நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே எவையெல்லாம் நம் முன்னாடி உருவாகி அழிகின்றன. நாம் இல்லை என்றாலும் ஒரு குறிப்பிட்ட கால கழித்து இந்த உலகமானது, இந்த பிரபஞ்சமானது அழிவை நோக்கி சென்று கொண்டேதான் இருக்கிறது. நம் உடலும் என்னது, பிறந்த போது 8 வயசுல இருந்த மாதிரி அதே மாதிரி உடம்பா இருக்கு, இப்ப இல்ல 10 வயசுல இருந்த மாதிரியா இருக்குது. அப்ப எல்லாமே மாற்றத்திற்கு உட்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அழிவை நோக்கி செல்கிறது, அல்லது ஒரு மாற்றத்தை நோக்கி செல்கிறது. ஒரு வீட்டுல ஒரு சமையல் செய்கிறீங்க, ஒரு உணவு, அதை நீங்க அந்த டயத்துக்குள்ள சாப்பிடணும், இல்லாட்டின்னு என்ன ஆயிடும்? கெட்டு போயிடும். அதை சாப்பிட்டா அது நமக்கு இன்னும் தீங்குகளை என்ன பண்ணும்? நமக்கு கொடுக்கும். அப்ப எவையெல்லாம் மாற்றத்திற்கு உட்படுகிறது, எவையெல்லாம் அழிவுக்கு உட்படுகிறது என்றால் அவற்றில் இருந்து நமக்கு ஒரு நிலையான சுகம் கிடைக்காது என்ற புத்தியை ஏற்படுத்திக் கொள்வதுதான் என்னது? விவேகம் என்று அர்த்தம். அப்ப நமக்கு பேசிக்கா தெரியணும். நீங்க ஆத்மாவை பத்தி எல்லாம் அப்புறம் இன்னும் உள்ள போய் நம்ம படிக்க போறோம். இது பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, எதெல்லாம் நிலையானது, எது நிலையில்லை. இப்ப நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பார்க்கும்போது எதெல்லாம் நிலையானது, எது நிலையில்லை, நமக்குள்ள இதை பார்க்கணும். இப்ப இதை படிச்சுட்டா மட்டும் பத்தாது. நான் இதை சொல்றேன், இதை விளக்கம் கொடுக்குறேன், இதை கேட்குறீங்க, இதெல்லாம் ஓகே இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 4 நாள்ல மறந்துடும். நம்ம இதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில தினசரி அப்ளை பண்றது அப்படின்னா, இப்ப நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்களை, பார்க்குற விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஆமா, ஒவ்வொரு விஷயமுமே அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது டெஸ்ட்ரக்ஷனையோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்ப எனக்கு ஒரு விஷயம் சுகம் தருதுன்னா, இந்த சுகம் கடைசி வரைக்கும் இருக்குதா? இல்ல. ஒரு குறிப்பிட்ட காலம் கிடைக்கும் போது எனக்கு நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் அது மாறுதல் அடைஞ்சா எனக்கு நல்லா இல்லை. அப்ப இதுல எதுலையுமே எனக்கு முழுமையான சுகம் தருகிறதா இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு பொருளையும் நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள்களில் இருந்தோ, நாம் பார்க்கக்கூடிய பொருள்களில் இருந்தோ எது நிலையானது, எது நிலையில்லாதது என்ற அந்த அறிவை நாம் என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அறிவை எது கொடுக்கறதுன்னா, பேசிக்கா கொடுக்கறது என்னது? சாஸ்திரம், குருமார்களுடைய வாக்கியங்கள்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்? சாதன சதிஷ்டத்துக்கும் நம்ம ரெடி ஆக வேண்டியது இருக்கும். புரியுதா இல்லைங்களா? அப்ப விவேகம் என்பது நித்தியம் அனித்தியம் எது என்று பிரித்து பார்த்தல், புரிந்து கொள்ளுதல், பிரித்து புரிந்து கொள்ளுதல். இப்ப எல்லாமே கலந்துருக்கு. நம்ம எப்பொழுதும் வாழ்நாள் ஃபுல்லா நம்ம நிலையா நமக்கு எதுவுமே ஆகாதுன்ற நினைப்புலதான் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் நிலையா இருக்கும். நான் போனதுக்கு அப்புறம் என் பசங்களுக்கு இது வைக்கணும், நாளைக்கு போனதுக்கு அப்புறம் என்னோட குடும்பத்துக்கு இதெல்லாம் எல்லாமே இந்த உலகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷனா நமக்கு நிலையா நடந்துட்டு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஹிஸ்டரி இருக்குது. அதனால எல்லாமே நிலையாதான் இருக்குன்னு நமக்கு ஒரு புத்தி இருக்குல்ல, அதுதான் மாயை. எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து 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 பார்த்து எது நிலையானது, எது நிலையில்லை. இந்த உடம்பு எவ்வளவு நாள் நிலையா இருக்கும் நமக்கே நல்லா தெரியும். எல்லாம் ஒரு 80 வருஷம் தான் மேக்சிமம். 80க்கு மேல இதுல ஒண்ணும் புத்தி, மனசு, உடம்புலாம் பெரிய ஆக்டிவா இருக்காது. வண்டி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும்? ரொம்ப டயர்ட் ஆயிடும். ஒரு 20ல இருந்து ஒரு 50 வரைக்கும் ஒரு ஆக்டிவேட் நல்லா இருக்கும். 50க்கு மேல இன்னும் கொஞ்சம் தேய்மானா நடந்து கொண்டே இருக்கும். அப்ப குறிப்பிட்ட காலகட்டத்துல வாழக்கூடிய இந்த உடலானது மாற்றத்தை ஏற்படுது நமக்கு நல்லா தெரிஞ்சாலுமே, நமக்கு அடுத்து என்ன நடக்கும், இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், இதை பத்தி எது நிஜம், எது உண்மைங்கிற அந்த ஒரு தேடுதல் இல்லாம இந்த சுகத்தின் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கும். பாத்தீங்களா? அதுதான் விவேகமற்ற தன்மை. அப்படி இல்லாமல் எது உண்மை, எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும். எது நித்தியம், எது அனித்தியம், அப்படி தெரிந்து கொள்வதற்கு பேர் தான் விவேகம் என்று இங்க சொல்லுகிறார். ஏன்னா உள்ள போயிட்டு பிரம்மம்னு சொல்லும், எல்லாம் ஒன்றுதான் சொல்லும், ஜீவ பிரம்ம ஐக்கியம் சொல்லும் போது என்ன சொல்றீங்க, இது எப்படிங்க அப்படிங்கும் போது நமக்கு ஒரு டெவலப்மெண்ட், ஒரு பிஹெச்டி லெசனை எடுத்து 8வது பையனுக்கு சொல்ல முடியுமா? 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு சொல்ல முடியுமா? இல்ல மாஸ்டர் டிகிரி எடுத்து ஒரு
12வது படிக்கிற பசங்களுக்கு சொன்னா எப்படி புரியும்? புரியாது. அப்ப 10வது 12வது அதுக்கப்புறம் பேச்சுலர் டிகிரி, அப்புறம் மாஸ்டர் டிகிரி, அப்புறம் தான் நம்மளுடைய இன்னும் டாக்டரேட் வாங்குற மாதிரி. இதுக்குள்ள இன்னும் இறுதியா சொல்லப்படக்கூடிய சத்தியம் அந்த டாக்டரேட் சத்தியம் மாதிரி. ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆகு, 12th பாஸ் ஆகு, பேசிக் காலேஜ் முடிங்கிற மாதிரி இந்த உலகத்தை பாரு. இதெல்லாம் நீ நிஜம்னு நினைக்கிறியா? இதெல்லாம் எல்லாமே நிலையா இருக்கும்னு நினைக்கிறியா? இதெல்லாம் மாறுமா மாறாதா? எதுல உண்மையா சுகம் வருது, எது உண்மையா சுகம் இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து என்ன பண்ண, உன் புத்திய கொஞ்சம் இதுல செலுத்து. உன் புத்திய கொஞ்சம் இதுல கொண்டு போய் வச்சு அதுல கொஞ்சம் என்ன எதுன்னு கண்டுபிடி. அப்பதான் நான் இதை சொல்லக்கூடிய விஷயத்துல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் உள்ள போய் அதை புரிஞ்சு கொள்வாய் அப்படிங்கிறதுதான். நாம் அறியும் பொருள்களில் மாறுதல் அடைவது எது, மாறுதல் அடையாதது எது என்று சிந்தித்து அறிவது முதல் சாதனமாகும். ஃபர்ஸ்ட் சாதனம் மோட்சத்தை அடையறதுக்கு சாதனம் விவேகம். இந்த விவேகத்தை அடைவதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்கா மனம் அமைதியாகும். மனம் ஓரளவுக்கு அமைதியாகும். வைராக்கியம் நமக்கு என்ன வரும்? நல்லா வைராக்கியம் வரும். இந்த விவேகம் எந்த அளவுக்கு சேரதான் வைராக்கியம் நமக்கு அதிகமாகும். இப்ப அடுத்தது என்ன சொல்றாருன்னா, மத்திய இகப்பரங்களில் வரும் போகங்களில் நிராசை. ஆசை என்றால் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா டெய்லியும் ஆசைப்படுறோம். நிராசை என்றால் ஆசையற்ற தன்மை, ஆசைகளில் விடுபட்ட தன்மை, ஆசைகளில் விருப்பம் இல்லாமல் இருப்பதுதான் அது ஒரு ஆசை, அது ஒரு நிராசை. அதாவது இகப்பரங்கள் அப்படின்னா இந்த உலகங்களிலும் வேறு உலகங்களிலும் இல்ல இந்தந்த சுகங்கள் எல்லாம் எனக்கு வேண்டும், இந்த சுகங்களை நான் அடைய வேண்டும், இதெல்லாம் என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசைகள் அப்படின்னு நாம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதுல இருந்து நாம விலகி இருத்தல் அல்லது அந்த ஆசைகளில் விடுபட்டு இருத்தல் வைராக்கியம். அதான் சொல்றாரு இரண்டாவது குவாலிட்டி, இரண்டாவது சாதனை என்றால் என்னன்னா வைராக்கியம் தான் இரண்டாவது சாதனை. நமக்குள் வைராக்கியத்தை கொண்டு வரணும், நிராசையை கொண்டு வரணும். அப்ப அந்த வைராக்கியம் எதுல கொண்டு வரணும்னா, இகபர லோகங்களில் இருக்கக்கூடிய போகங்கள், போகம் சுகத்தை அனுபவிக்கிறோம். எனக்கு இது கிடைச்சா சுகம், அது கிடைச்சா சுகம், இது வேணும் அது வேணும் இது வேணும், நம்ம என்ன பண்றோம், லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு, லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு. இந்த உலகத்திலேயே நிறைய சுகம் வச்சிருக்கோம், இதுக்கப்புறம் புண்ணியம் பண்ணி சொர்க்கலோகம் இந்த மாதிரி லோகத்துக்கு போகணும்னு, எந்த லோகத்துக்கு போகணும், எந்த போகங்களை அனுபவிக்கணும்ன்ற அந்த ஆசையில இருந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பற்றுதலை விட்டு வைராக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். எனக்கு இன்னும் நிறைய ஆசை இருக்கே சாமி, நான் என்ன பண்றதுன்னா, தயவு செய்து நீங்க அந்த ஆசையை போய் நிறைவேற்றுற வேலையை பாருங்க. ஏன்னா ஆசைகள்லாம் நிறைய வைத்து கொண்டிருந்தோம் என்றால் இது உள்ள என்ன பண்ணாது, நமக்கு கொண்டு போய் கரெக்டான இடத்துல விடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆசை இருக்கு, அதை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா தென் இட் இஸ் குட். ஆசை இல்லாத மனிதன் இருக்க மாட்டான், ஆசையோட தான் இருக்கிறோம். ஆனா அதுல என்ன பண்ணணும், நம்ம எவ்வளவு தூரம் குறைத்து கொண்டு வர வேண்டும், எவ்வளவு தூரம் நம்ம வைராக்கியத்தை வளர்த்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இங்க கேள்வியாக வருகிறது. ஆசைன்னா என்ன, நமக்குள்ள எப்படி இந்த ஆசை வருது? ஒரு பொருளை அனுபவிக்கின்றோம், அந்த பொருளை அனுபவிக்கும் போது அதில் ஒரு சுகத்தை உணர்கிறோம், மீண்டும் அந்த பொருளை பற்றி சிந்திக்கின்றோம், அந்த பொருளை பார்க்கின்றோம். அப்பொழுது என்னது, மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று நமக்குள் தோன்றுகிறது. அப்ப அது தோன்ற அது என்ன அடைந்தே தீர வேண்டும் என்று தீர்க்கமாக நமக்குள் பிடிவாதமாக அல்லது தீர்க்கமாக அதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு உறுதியான நமக்குள்ள எப்போது நம் மன அமைப்பு வருகிறதோ அது ஆசையாக மாறுகிறது. ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிடுது அப்படின்னா, அது ஐஸ்கிரீமே சாப்பிடாத அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் பத்தி என்ன தெரியும்? அது ஒரு தடவை சாப்பிடும் போது அதுல ஒரு சுகம் காணுது. அப்ப இந்த சுகம் தருவதனால இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு வேணும், இது இருந்தாதான் எனக்கு நல்லா இருக்கும்னு திருப்பி 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 மனதுல அதை பத்தி சிந்திச்சு அதுவா அதனுடைய அந்த சிந்தனைகள் ஆளப்படும் பொழுது அது ஆசையாக மாறிவிடுகிறது. ஆசை நமக்கு வாழ்க்கையில இதை அடையணும் அதை அடையணும், இது வேண்டும் அது வேண்டும், உங்களுக்கு ஆசை இருக்குன்னாலே ஒரே நாள வராது, நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த ஆசையை அந்த ஆசையா வர்றது அதோடைய ஃப்ரூட் அவுட்புட். அதுக்கு முன்னாடி இதை நான் அடையணும்ன்ற இது எனக்கு வேணும், இது இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு எண்ணம் உருவாகி அந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் சிந்திக்க ஆரம்பிச்சு அந்த சிந்தனையோடைய டீப்பா போய் இது இல்லாம இருக்க முடியாதுங்கும் போது அது என்னது, ஆசையா மாறுது. இப்ப முதல்ல சங்கல்பத்திலிருந்து ஆசை வருகிறது.
அப்ப சங்கல்பம்னா என்ன? இது எனக்கு வேணும், இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு லைட்டா உள்ளுக்குள்ள வர்றது, ரொம்ப டீப்பா இல்லாம இனிஷியலா வர்றது. அது ஏன் வருது? சங்கல்பம் நமக்கு ஏன் வருதுன்னா, இது கிடைத்தால் எனக்கு சுகம் தரும் என்று நமக்கு ஒரு எண்ணம். ஐஸ்கிரீம் இப்ப நம்ம பாக்குறோம் ரோட்ல ஒரு நல்ல அழகா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க. ஆஹா, இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருந்தா நமக்கு நல்லா இருக்குமே. கரெக்டா இல்லையா? ஒரு வீட்டை பாக்குறோம், ஓ இந்த மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டினா நல்லா. அப்ப பார்த்த உடனே இது போல இருந்தா, அதாவது இந்த விஷயம் எனக்கு சுகம் தரும்னு நமக்கு ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா? அது கட்ட ஆரம்பிக்கும் போதுதான் தெரியும் அதுல எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு. ஆனா பார்த்தவுடன் இது எனக்கு சுகம் தருமோ என்று நமக்குள் ஒரு கற்பனை உருவாகிறது இல்ல, அததான் சோபனா அத்தியாசம் என்று சொல்லுவோம். இது எனக்கு சுகம் தரும் என்று நமக்குள் ஏற்படுகின்ற ஒரு எண்ணம். அப்படி ஏற்படுவதிலிருந்து இது எனக்கு வேணும் என்று நாம் தீர்மானிக்கும் போது வருவது சங்கல்பம். அது அது சங்கல்பமானதுக்கு அப்புறம் அது ரொம்ப தீவிரமாகும் பொழுது அது ஆசையா மாறும். புரியுதுங்களா? ஒரு ஆசை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு. இது எனக்கு சுகம் தருன்ற எண்ணம். சுகம் தராத ஒண்ணு நீங்க ஆசைப்படுவீங்களா? ஏதாவது சுகம் தராத ஒண்ணு ஏதாவது ஆசைப்படுவீங்களா? கிடையவே கிடையாது. அப்ப இது எனக்கு இருந்தா நல்லா இருக்கும், இது எனக்கு வேணும், இது எனக்கு சுகத்தை தரும் அப்படின்னு நமக்குள்ள இருக்கக்கூடிய புத்தி சொல்றதுனால, இது எனக்கு வேணும்னு சங்கல்பம் பண்றதுனால, அந்த சங்கல்பம் தீவிரமாகும் போது ஆசையாகிறதுனால, எப்போது அது தீவிரமாகும் போதோ அதை நோக்கி செயல்கள் செய்ய ஆரம்பிச்சு விட்டா செஞ்சே தீருவீங்க, அது செய்யாம இருக்க மாட்டீங்க. அதான் நான் கர்மம்னு சொல்றோம். நம்ம எந்த அளவுக்கு தீவிரம் ஆயிடுச்சுன்னா நமக்குள்ள வாசனைகளாக அது என்ன ஆயிடுது, பதிஞ்சிருது. ஆரம்பத்துல சங்கல்பமா அப்புறம் தீவிரமான வாசனைகளாக பதிந்து விடுகிறது. அப்ப இந்த சோபனா அத்தியாசம் என்று சொல்லக்கூடிய இது எனக்கு சுகம் தரும்ங்கிறது எப்படி நமக்கு தோணுது? நம்ம புத்திக்கு சொல்லுது. புத்தியில எனக்கு தெரியுதுங்க, அதனாலதான் எனக்கு என்ன சுகம் தரும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த வெளியில இருக்கக்கூடிய பொருட்களோ மனிதர்களோ இல்ல எதுவாக இருக்கட்டும் எனக்கு சுகம் தரும் என்று நான் நினைப்பதுதான் அறியாமை. இக்னரன்ஸ பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் எனக்கு சுகம் தரும்னு நினைக்கிறோம். நமக்கு இதெல்லாம் நல்லா சுகம் தரும் தான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்புறம் தான் தெரியுது அது எவ்வளவு துக்கம் தருதுன்னு. கரெக்டா இல்லையா? நான் ஒரு சில பேரை சொல்றேன், நிறைய பேர் நம்ம உலகத்துல பாக்குறோம், இவரை நம்பி நான் கல்யாணம் பண்ண எனக்கு ஒரே துக்கமா இருக்குதுன்னு பல பேர் என்ன பண்ணுவாங்க, டிவில எவ்வளவோ நியூஸ் படிக்கிறோம், எவ்வளவோ டைவர்சஸ் நடக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க முதல்ல, ஓ இவர் இருந்தா நம்ம லைஃப்ல சுகமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்ப அது சோபன அத்தியாசம். இவரை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அப்ப சங்கல்பம். இவரையே தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அப்ப அது ஆசை. அதோட பலன் வரும்போது என்னவா இருக்கு, துக்கமா இருக்குது. ஐயோ எனக்கு இப்படி துக்கம் ஆயிடுச்சேன்னா, இன்னைக்கு இருக்கிற துக்கத்துக்கு காரணம் என்னன்னா, இவர் இருந்தா நல்லா இருக்கும்னு நமக்கு ஒரு அறிவு வந்துச்சு இல்ல, அறிவுன்னு சொல்ல முடியாது, ஒரு எண்ணம் வந்துச்சு இல்ல. அந்த எண்ணம் என்ன, எதுல இருந்து வந்துச்சு? இது எனக்கு சுகம் தருங்கிற ஒரு அறியாமையில இருந்து வந்துச்சு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? எந்த மனிதராக இருந்தாலும், வெளியில இருக்கக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் அது உண்மையான சுகத்தை கொடுக்க முடியாது, முழுமையான சுகத்தை கொடுக்க முடியாதுன்ற அறிவு நமக்கு இல்லாம இருந்துச்சு. அதனால அந்த பொருளின் மேல் நமக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது. புரியுதா இல்லைங்களா? அததான் இக்னரன்ஸ், அறியாமைன்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் எல்லாம் இந்த உலகத்துல போய் மாட்டிக்கிறாங்க. எல்லா பொருள்களிலும் இந்த காரு, வீடு, பங்களா, பொருள்கள், உறவுகள், உடைமைகள், உடல்கள் என்று எல்லாத்துலயும் ஏன் போய் மாட்டிக்கிறாங்கன்னா, எல்லாத்துலயும் எனக்கு சுகம் தரும், எனக்கு இதெல்லாம் சுகம் கிடைக்கும்னு நினைக்கிறான். ஆனா அவன் கை வச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் கடிக்குது, எரியுது. அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது, ஓஹோ இது நம்ம நினைச்ச மாதிரி இல்லையே. அப்ப வேற மாத்துறான், அங்கேயும் அதே பிரச்சனை வருது. அப்புறம் வேற மாத்துறான், ஒரு செருப்பு கடிக்குதுன்னு அடுத்த செருப்புக்கு போறான், அடுத்த செருப்பு கடிக்குதுன்னு அடுத்த, எத்தனை செருப்பு போனாலும் செருப்பு கடிக்கத்தான் செய்யுங்கிறது தெரியாம இருக்கிற வரைக்கும் செருப்பை மாத்திக்கிட்டே இருந்தா என்ன பிரச்சனை? கையில நகை சுத்தி இருக்குது, அவன் எங்க கை வச்சாலும் என்ன பண்ணணும், வலிக்கும். பொருள் எங்க வைக்கிற இடம் பிரச்சனை இல்ல, என் கையில இருக்கக்கூடிய நகை சுத்தி தான் ப்ராப்ளம்னு அவனுக்கு தெரியாத வரைக்கும் அவன் எங்க கை வச்சாலும் அவனுக்கு வலிக்குவது போல, வெளி உலகத்திலே இருக்கக்கூடிய பொருட்களிலிருந்து அடையப்படுகின்ற சுகமானது நிலையானது கிடையாது. அதில் சுகம் கிடைக்கும் என்று எனக்குள் ஒன்று சொல்கிறது அல்லவா, அதுல ஏதோ ஒரு அறிவு குறைபாடு, ஒரு அறியாமை இருப்பதினால் அதன் மீது நான் ஆசைப்படுகிறேன், அதன் பின்னாடி ஓடுகிறேன். அப்படிங்கிறது புரியாம இருக்கிறது தான் நம்ம மந்தமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதை புரிஞ்சு பிரிச்சு பாக்குறது எதுன்னு தெரிகிறது தான் விவேகம் என்ற அர்த்தம். எப்பொழுது இந்த மாதிரிதான் ஆசை உருவாகி, இந்த மாதிரிதான் எனக்கு ஆசை அதை நான் அனுபவிக்க போறேன், அனுபவிச்சதுக்கு அப்புறம் அது எனக்கு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்குது, இப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதுல ஒரு வெறுப்புத்தன்மையும் ஒரு விரக்தி தன்மையும் நமக்குள்ள வரும்பொழுது, இதை விடணும்னு நம்ம நினைக்கும் போது, இந்த அறிவும் சேரும் பொழுது நமக்குள்ள அந்த வைராக்கியம் ஏற்படும். ரைட், எனக்கு இனிமேட்டு இந்த உலகத்துல பிறக்கவே கூடாதுப்பான்னு எல்லாரும் நினைக்கிறோம்.
கரெக்டா இல்லையா? ஆனா டெய்லியும் இதை இன்னும் ஆழமா அடுத்த பிறப்பு எப்படி பிறக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு பக்கம் நம்ம பிறக்கவே கூடாதுன்னு நினைப்போம். ஆனா பிறக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் என்ன பண்ணிட்டு இருப்போம்? செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்ப ரெண்டுமே நாம என்ன செய்யறோம்? செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப முதல்ல இந்த உலகத்துல இல்ல வேற உலகங்கள் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய கற்பனைகள், ஆசைகள், விருப்பங்களில் இருந்து நாம் என்ன பண்ணணும்? விடுபட வேண்டும். அதுல ஒரு வைராக்கியம் வர வேண்டும். அதுல ஒரு நிராசை வர வேண்டும் நமக்கு. அப்ப அந்த உலகம்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இதை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நமக்கு துக்கம் வரும்போது மட்டும் நமக்கு சடன்னு உள்ள இருந்து ஒரு வைராக்கியம் வரும். இனிமேட்டு நான் அதை பண்ணவே கூடாது. அடுத்த 2 மணி நேரத்துல 4 நாள்ல என்ன ஆயிடும்? புஷ்ன்னு காத்து போன பலூன் மாதிரி ஆயிடும். அதான் மசான வைராக்கியம் சொல்லுவோம். ஒவ்வொருவரும் இறந்து போறவங்க உடலை பார்த்த உடனே நமக்கு அடையோ, நமக்கும் ஒரு நாள் டெத் வரும், இந்தமாதிரி இப்படி இருக்கக்கூடாது, நம்ம லைஃபை மாத்தணும்னு நினைப்போம். அந்த டெத்து இதுல இருந்து வெளியே 2 நாள் ஆனதுக்கப்புறம் மறந்துடுவோம் எல்லாத்தையும். அதே மாதிரி பிரசவ வைராக்கியம்னு சொல்லுவாங்க. பிரசவம் எடுக்கும்போது ஒவ்வொரு பெண்ணும் நினைப்பாங்க, இதுக்கு முன்னாடி குழந்தையே பெக்க கூடாதுப்பா, இந்த வழி நமக்கு முடியாதுப்பாம்பா. பார்த்தா 5-6 குழந்தை அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, வரிசையா பெற்று. அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அந்த வைராக்கியம் இருக்கும். அப்புறம் என்ன, அது மனம் அதை மறந்து விடுகிறது. அதைத்தான் மந்த வைராக்கியம்ன்றோம். அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது, பின்பு துக்கத்தை கொடுக்கிறது. ஆனால் துக்கத்தை கொடுக்கும் போது இதுல இருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் சிறிது நேரத்திலே மீண்டும் சிறிது நாள்களில் மீண்டும் அந்த சுகத்துக்கு ஏங்கி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதுதான் அந்த அடிமைத்தனம். இந்த வாசனைகள், இந்த சுகங்கள், போகங்கள், இந்த போகங்களை நம்மள என்ன பண்ணிருது? அடிமைப்படுத்துகிறது. அததான் வைராக்கியமற்ற தன்மை என்று சொல்லுவோம். இந்த மாதிரி போகங்கள்ல ரொம்ப நம்ம உள்ள மூழ்கி இருந்தோம்னா நமக்கு தெளிவு ஏற்படாது. அப்ப என்ன பண்ணணும்? வைராக்கியம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? அனுதரிசனம் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறோம். தினசரி தினமும் நான் அனுபவிக்கக்கூடிய பொருள்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவான எஃபெக்ட பார்க்க கத்துக்கணும். நெகட்டிவான எஃபெக்ட் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் ஒரு லட்டு சாப்பிடலாம் அப்படின்றேன். லட்டு சாப்பிட்டா எனக்கு சுகர் அதிகமாகும், இல்ல லட்டு சாப்பிட்டா இது எனக்கு இப்ப சுகம் தரும், அதுக்கு பின்னாடி இது தொந்தரவு தரும். அந்த தொந்தரவு தர பகுதியை நம்ம பார்க்கவே மாட்டோம். நமக்கு அந்த ஒன்லி இந்த விருப்பப்பட்ட பகுதியை பார்ப்போம், இன்னொரு பகுதியை நம்ம பார்க்க மாட்டோம். வைராக்கியம் வரணும்னா நமக்கு ஏற்படுகிற துக்கங்கள், நமக்கு வரக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் தெளிவா நம்ம பார்த்து, இது எதனால வருது, இதனாலதான் வருதுன்னு மீண்டும் மீண்டும் அது எதுல இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம்னாலே நாம இந்த வைராக்கியம் தானா என்ன பண்ணிடும்? நமக்குள்ள உருவாக ஆரம்பிச்சோம். டெய்லி நம்ம தினசரி நம்மளோட டெய்லி வாழ்க்கையில இதெல்லாம் விடணும்னு நினைப்போம். ஆனா விட முடியாம அதுலயே என்னது பந்தப்பட்டு இருப்போம். அப்ப எதெல்லாம் நான் விடணும்னு நினைக்கிறேன், எதெல்லாம் என்னை கஷ்டப்படுத்துது, அது கஷ்டப்படுத்துறதை எதை எடுத்து வச்சுட்டு அதுல இருந்து வரக்கூடிய நமக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அனலைஸ் பண்ணி அதை நல்ல டீட்டெயிலா பார்த்தோம்னாலே அந்த பொருள் மேல இருக்கக்கூடிய என்ன ஆயிடும்? பிடிப்பு விட ஆரம்பிச்சிடும். இப்ப ஒரு லட்டு சாப்பிட்டா உங்களுக்கு உடனே மயக்கம் வரும், சுகர் இதாயிடுச்சுன்னா திருப்பி ஏன் லட்டை சாப்பிடுறீங்கன்னா அது கொடுக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி உங்களுக்கு என்ன இல்ல, ஒரு முழுமையான ஒரு அறிவோ அது பிரச்சனையை பத்தி நீங்க கண்டுக்கலன்னு அர்த்தம். நீங்க லட்டுலேயே தான் ஐடியா இருக்குதே தவிர அது சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்கக்கூடிய சுகர் பிரச்சனையோ இல்ல மத்த பிரச்சனையோ நமக்கு தெரியலன்னு தானே அர்த்தம். அப்ப அந்த பிரச்சனைகளை நாம் தெளிவாக பார்த்தோம் என்றாலே இந்த லட்டின் மேல் இருக்கக்கூடிய விருப்பு என்ன ஆயிடும்? குறைய ஆரம்பிச்சிடும். அதுபோல அனுதரிசனம் தினசரி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எது நாம் பந்தப்பட்டு இருக்கிறோமோ அந்த பந்தப்படக்கூடியதுல இருந்து நமக்கு வரக்கூடிய தொந்தரவுகளை தெளிவாக பார்க்க ஆரம்பித்தாலே நமக்குள்ள என்ன ஆயிடும்? வைராக்கியம் அதிகமாகிவிடும். அப்ப அதுக்கு அந்த அறிவு வேணும். அததான் விவேகம். விவேகம் இல்லாத வைராக்கியம் வீண். புரியுதா இல்லைங்களா? அறிவு சார்ந்து விவேகத்தோடு சேர்ந்து நமக்கு என்ன இருக்கணும்? வைராக்கியம் இருக்க வேண்டும். விவேகமும் வைராக்கியம் ஒன்னோட ஒண்ணு கலந்தது. வைராக்கியம் இருக்க இருக்க விவேகம் அதிகமா வரும், விவேகம் இருக்க இருக்க வைராக்கியம் வரும். வைராக்கியம் விவேகமும் இருந்தா நமக்கு மனம் அமைதியாக, உறுதியாக, தூய்மையாக இருக்கும். மனக்கட்டுப்பாடு நன்றாக நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும். இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கிறோம்னா இதை கேட்டு உள்ள போய் உள்ளுக்குள்ள தீர்க்கமா அனுபவமா மாறணும்னா அந்த வைராக்கியம் நமக்குள்ள ஸ்ட்ராங்கா. வைராக்கியம் தான் நம்ம ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த அறிவெல்லாம் உள்ள வாங்குறீங்க, ஆனா அது எக்ஸிக்யூட் ஏன் ஆக மாட்டேதுன்னா வைராக்கியம் இல்லை. இந்த அறிவை முழுசா உள்ள ஒரு தெளிவா உள்ள வாங்கினீங்கனாலே அது வைராக்கியமா கன்வெர்ட் ஆகும். அதுலயும் பிரச்சனை, முழுசா சிரவணம் பண்றது இல்ல, கேட்கறது முழுமையா கேட்கறதே கிடையாது. என்ன சொல்ல வராங்க, எதை பாயிண்ட் பண்றாங்க, எதை கார்னர் பண்றாங்க,
அப்படின்ற இந்த புத்தி கொஞ்சம் ஸ்பார்க் அடிச்சிச்சுன்னா போதும், டக்குன்னு நமக்குள்ள வைராகம் உருவாக ஆரம்பிச்சு. பிரச்சனையே நமக்கு இன்னும் ஏன் ஞானம் வரல, நமக்கு இன்னும் ஞானத்துல ஏன் தத்தியா இன்னும் முன்னாடி போகாம இருக்கிறோம்னா விவேகம் வைராக்கியம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இந்த விவேகம் வைராக்கியங்கிற 2 சாதனம், இந்த டெக்னிக், இந்த விஷயத்தை வச்சுதான் நாம அதுக்கு அடுத்து சொல்றாரு, சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று 6 கூட்டம் என்றார். சமம் முதலான 6 வகையான விஷயங்களை இங்க சொல்றார். சமம், ஆதி என்றால் முதலான, சமாதி என்று 6 கூட்டம். நம்ம ஏற்கனவே தத்துவபோதத்துல பார்த்த அதே விஷயம்தான். சமம், தமம், உபரமக, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். அதாவது 4 விஷயம் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் 2 விவேகம் வைராக்கியம் சொல்லிட்டு 3ஆவதா வரும்போது அந்த சாதனம் என்னது, சமாதி சட்க சம்பத்தி நம்ம சொல்லுவோம் தத்துவபோதத்துல. இந்த இடத்துல அந்த 6 விஷயங்கள், சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று 6 கூட்டம்னா அதுக்குள்ள 3ஆவதுல 6 கேட்டகரி இருக்கு. அப்ப அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கணும். அது நமக்கு முழுமையா வெற்றி பெறணும்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 நல்லா இருக்கும். அதற்கடுத்து 4ஆவதா சொல்றது முத்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனம் இந்நான்கே. 4ஆவது முமுட்சுத்துவம். முமுட்சுத்துவம்னா மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற தீவிரமான இச்சை. என்ன இச்சை? தீவிரவாதிகள் இருப்பது போல அந்த அளவுக்கு தீவிரமான இச்சை நமக்கு வரணும். வாரத்துல சனிக்கிழமை காலையில 11 மணிக்கு மட்டும் 10:30க்கு நமக்கு ஒரு ஆசை வரும், மோட்சம் அடையணும். 1 மணி முடிஞ்சு சாப்பிட்றதுக்கு நேரத்துல அந்த ஆசை என்ன ஆயிடும், அப்படியே காத்து போன பலூன் மாதிரி போயிடும். திருப்பி அடுத்த வாரத்துக்கு கிளாஸ் இருக்குன்னு மெசேஜ் போட்டா திருப்பி அந்த ஆசை வரும். திருப்பி அந்த கிளாஸ் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும், ரைட், இந்த ஆசை பத்தாது. என்னது? இந்த ஆசை பத்தாது. இது டெம்பரவரியா அப்பப்ப போறது. எங்க எறும்பு கடிச்சிச்சுன்னா சொரியிற மாதிரி. கொஞ்சம் துக்கம் வந்துச்சுன்னா சரி இதை கொஞ்சம் கேட்போம், இவர் ஏதோ சொல்றாரு, இல்ல நிறைய ஆன்மீகத்துல ஏதோ சொல்றாங்க, பத்தாது. இதுக்குதான் அடுத்து ஒரு சில பாடல்களை ரொம்ப அழகா சொல்லுவார். முமுட்சுத்துவம் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கணும்னு, எப்படி இருந்தாதான் இது உள்ள போகுங்கிறத சொல்லுவார். இந்த சாதனைக்கு இந்த பாடல்ல இப்ப முமுட்சுத்துவம்ங்கிறது மோட்சத்துல இச்சா. நான் ஏன் மோட்சம் அடையணும், எதுக்கு நான் மோட்சம் அடையணும், நல்லா தானே இருக்கு உலகம், எல்லாமே ஓகேவா தானே இருக்குது. அப்ப ஓகேவா தான் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சப்ஜெக்டே உங்களுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். யூ ஆர் ஸ்டில் ஃபார் பிஹைண்ட். இன்னும் நீங்க உலகத்தை போய் அனுபவிங்க. உங்களுக்கு இந்த உலகம் உண்மையா எப்ப கஷ்டம் துக்கம் தெரியுது அப்ப வாங்க, அப்ப பேசிக்கலாம். இல்ல உங்களுக்கு சுகமாவே இருக்குதா, நல்லது, சுகத்தையே அனுபவிங்க. நிறைய பேர் நீங்க சொல்லி தராங்க எப்படி இந்த உலகத்துல சுகமா இருக்கிறது, எப்படி அனைத்துமா, எப்படி ஆனந்தமா இருக்குது, அத்தனைக்கும் ஆசைப்படுவது, என்னென்னமோ டைட்டில்ல என்னென்னமோ சொல்லி தராங்க. உங்களுக்கு ஒளியை காட்டுகிறேன், இருளை காட்டுகிறேன், என்னென்னமோ எதையோ டைட்டில்ல போட்டு எல்லாரும் ஒரு ஆன்மீகத்தை சொல்றாங்க. அந்த மாதிரி போய் நம்ம என்ன பண்ணலாம், சுகத்தை அனுபவிக்கலாம். ஆனா மோட்சம், அதிலே தீவிர நாட்டம், தீவிர இச்சை யாருக்கு இருக்குதோ அவர்களை முமுட்சு என்று சொல்லுகின்றோம். அவர் தான் என்ன சொல்றாரு, முக்தியை விரும்பும் இச்சை. யாருக்கு அந்த முக்தியை விரும்பும் இச்சை இருக்குதோ அவர்களுக்குத்தான் இந்த உபதேசம். அந்த இச்சை இருக்கணும், அது ஒரு குவாலிட்டின்றார், அது ஒரு சாதனைன்றார். ஏதோ இந்த சாமியை பார்த்தோம், ஏதோ பழக்கம் ஏற்பட்டுச்சு, இது ஏதோ பேசுறாருன்னு அப்பப்ப இப்படி கேட்டோம்னா வேலைக்காகாது. கேட்கலாம், தப்பு இல்ல, அது பேசிக்கா இருந்து கொஞ்சமாச்சு நம்ம கொஞ்சம் ஊறுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹெல்ப் இல்லாம எதுவுமே இருக்காது. பட் இட் இஸ் இனிஷியல், இட் இஸ் won't give too much transformation. We have to travel very depth-ஆ உள்ள போயிட்டே இருக்கணும், ரொம்ப முக்கியம். அப்ப அதுக்கு என்ன வேணும், விவேகம் வேணும். எது இந்த உலகத்துல எது உண்மை, எது போய், என்ன நடக்குது, எது மாறுது மாறல அப்படிங்கிற புத்தி இருந்தாதான் முமுட்சுத்துவம் வரும். முமுட்சுத்துவம் இருந்தா விவேகம் அதிகமாகும். விவேகம் அதிகமான வைராக்கியம் அதிகமாகும். வைராக்கியம் அதிகமானால் இந்த சமாதி சட்க சம்பத்தி என்று நாம் சொல்வது போல சமாதி என்ற 6 கூட்டத்தோடைய தீவிரத்தன்மை இன்னும் ஜாஸ்தியா. அப்ப அந்த சமாதி சட்க சம்பத்தியை பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப நம்ம அதை டீட்டெயிலா பார்க்க போறது இல்ல. முதல்ல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது விவேகம் வேணும், வைராக்கியம் வேணும். வைராக்கியத்துக்கு உண்டான அதை உருவாக்குறதுக்கு விவேகம் இருக்கணும், முக்கியம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய வாழ்க்கையில தினசரி எதுல எல்லாம் எனக்கு வைராக்கியம் இல்லாம இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். எதுல எல்லாம் நான் பந்தப்பட்டு இருக்கிறேன், எதுல எல்லாம் என்ன வீக்னஸா இருக்கிறேன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இதுல இருந்து நான் என்ன பண்ணணும், வெளியே வரணும்னு நம்மளை ஸ்டடி பண்ணணும். வைராக்கியம் வேணும்னு சொல்லிட்டாரு, ஓகே வைராக்கியம் அப்படியே போயிடக்கூடாது, கடந்து போயிடக்கூடாது.
என் லைஃப்ல வந்து டெய்லி நம்ம எடுத்து பார்த்தோம்னா எதுல எல்லாம் என்ன வீக்னஸ் பாயிண்ட், எமோஷனலா வீக்கா இருக்குன்னா, பிசிக்கலா வீக்கா இருக்குன்னா, வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்கிரீமை பார்த்தாலோ, இல்ல ஒரு பொருளை பார்த்தாலோ, ஒரு உணவை பார்த்தாலோ, இல்ல ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தாலோ, ஒரு சினிமாவை பார்த்தாலோ, எதுல நான் ஈர்ப்பா இருக்கேன், எதுல நான் வீக்னஸா இருக்கிறேன், என்னை மீறி நான் எதுல பந்தப்பட்டு இருக்கிறேன், உறவுகள்ல இருக்கக்கூடிய எமோஷன்ல பந்தப்பட்டு இருக்கிறேன்னா, உணவில் பந்தப்பட்டிருக்கேனா, உடல்களில் பந்தப்பட்டு, எதுல நான் வந்து நான் நினைக்கிற மாதிரி இல்லாமல் நான் வந்து பந்தப்பட்டு இருக்கிறேன், என்னை மீறி அது என்னை இழுத்து கொண்டு செல்கின்றது. அப்ப அதுல இருந்துலாம் நான் வந்து என்ன ஆகணும், என்னுடைய சுதந்திரத்தன்மையில நான் இருக்க வேண்டும். வைராக்கிய தன்மையத்துல அறிவோடு, தர்ம அதர்மம் அந்த விவேகத்தோடு, நித்திய அனித்தியம் அந்த விவேகத்தோடு நான் என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் நான் தெளிவாக இயங்க வேண்டும் என்ற அந்த இது வரும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், டெய்லி நம்ம லைஃபை ஸ்டடி பண்ணணும். நமக்கே தெரியும் லிஸ்ட் போட்டா நிறைய வரும், அந்த லிஸ்ட்டை போடணும். லிஸ்ட்டை போட்டு நம்ம பெட்டு முன்னாடியே ஒட்டி வச்சுக்கணும். இதெல்லாம் இன்னும் நான் கிராஸ் பண்ணல, இதெல்லாம் நான் இன்னும் ஓவர் கம் பண்ணல, இதெல்லாம் என்னுடைய ப்ராப்ளம்ங்க அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நம்மளே ஐடென்டிஃபை பண்ணாதான் அதை கிராஸ் பண்றதுக்கு முயற்சி எடுப்போம். ஆனா நம்ம அதுவே என்ன பண்ண மாட்டோம், நோட் டவுன் பண்ண மாட்டோம். இது ஒரு பிராக்டிஸ். இப்ப அடுத்த வகுப்பு நீங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க லைஃப்ல பாருங்க, இதெல்லாம் என்னோட வீக்னஸஸ், இந்த வீக்னஸஸ் எல்லாம் எப்படி நான் ஓவர் கம் பண்றது. முதல் வீக்னஸஸ் என்னன்னு ஸ்டடி பண்ணி அந்த வீக்னஸை லிஸ்ட் டவுன் பண்ணி அந்த வீக்னஸ்ல வந்து எப்படி நான் வந்து வைராக்கியத்தை வளர்த்துக் கொள்வது, விவேகத்தை வளர்த்துக் கொள்வது, என்னோட விவேகத்தை தடுப்பது எது அப்படின்னு என்ன பண்ணணும், கிளியரா நமக்கு ஒர்க் பண்ணணும். நம்ம சாதனை லைஃப்ல நம்ம டெய்லி பண்ணணும். வாரத்துல ஒரு நாள் கிளாஸ் மட்டும் கேட்டா பத்தாது. இந்த கிளாஸை கேட்கறதுனால வரக்கூடியது தினமும் வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். தினமும் கொஞ்ச நேரம் உட்காந்து நம்மளை பத்தி சிந்திக்கணும். மனதுன்னா என்னன்னு பார்க்கணும், புத்தி எப்படி இயங்குது, மனசு எப்படி இயங்குது, உலகத்தை நான் எப்படி பாக்குறேன், எப்படி உணர்றேன், என்னுடைய சுபாவம் எப்படி இருக்குது, என்னோட மனப்போக்கு எப்படி இருக்குது, எதுல நான் வந்து இப்படிலாம் இருக்கிறேன், உலகம் எப்படி என்ன ஆட்கொண்டு இருக்கிறது, உலகம் எப்படி என்ன அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, நான் எதையெல்லாம் இந்த மாதிரி நம்மளை நாமளே அனலைஸ் பண்ணி 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 நம்மளை நம்ம கண்டுபிடிக்கிறது, உண்மையான நம்ம எப்படி இருக்கிறோம்னு கண்டுபிடிக்கிறது தான் விசாரம். அதுதான் சாதனை. வேற என்ன சாதனை இருக்கு? ஏன் இதை பண்ணணும்னா நாம நம்மளோட கம்ஃபர்ட்டா இல்ல, நமக்குள்ள துக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அதனாலதான் இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்றேன். எனக்கு துக்கமே எனக்குள்ள இல்லைன்னா நமக்கு இந்த சப்ஜெக்டே இல்லை உங்களுக்குன்னு அர்த்தம். எனக்கு துக்கம் டெய்லி எப்படியோ ஒண்ணு இருக்கு. கண்ணை முழிச்சா காலைல எந்திரிச்சா பிரச்சனை, துக்கம் இருக்குதுங்க. எப்படா தூங்குவோம், தூங்குறதுக்கு விரும்புவோம் நம்ம. ஏன்னா அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இல்ல, ஹாயா ஒரு ஆனந்தமா இருக்கிறோம். ஏன்னா வெளி உலகமே அங்க கிடையாது இல்ல. இப்ப எந்திரிச்சாலே, கண்ணை முழிச்சாலே, உடம்புன்னு காலில் எந்திரிச்சாலே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, துக்கம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப துக்கத்துல இருந்து விடுபடுவதற்கு என்னன்னு தான் பார்க்கணும். சோ நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரிவிவேக மத்திய இகவரங்களில் வரும் போகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று 6 கூட்டம் முத்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனம் இன்னாகே. இந்த 4 சாதனங்களும் நாம் தயாராக வேண்டும். நாம ஏற்கனவே தயாரா இருக்கிறோம்னா கிடையாது. எல்லாரும் ஒண்ணு அதிகமா இருக்கும், ஒண்ணு கம்மியா இருக்கும், இல்ல இல்லாம இருக்கும். எப்படியா இருந்தாலும் இதை கேட்கறதுனால தவறு கிடையாது. இதை தொடர்ந்து கேட்டு கேட்டு கேட்டுதான் நம்ம அதிகப்படுத்திக்க முடியும். மறந்து போயிடுவோம் எல்லாத்தையும். அதனால திரும்ப திரும்ப கேட்கறதுல தவறே கிடையாது. இப்ப அதற்கு அடுத்து வந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், பாடல் 11ல வரும். அதாவது அடுத்த 2-3 பாடல்களுக்கு கடந்து இருக்கக்கூடிய ஒரு பாடலை நான் படிக்கிறேன். ஏன்னா அதுக்கு அடுத்த பாடலை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் டீட்டெயிலா சொல்லுறேன். சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பர் உலகில் இல்லை, ஆதலால் இந்த 4ம் அடைந்தவருக்கு அறிவு உண்டாகும். நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையும் அகில் பூத ஜன்மங்கள், அதான் சன்மங்கள் போட்டிருக்கு, சன்மங்கள் கோடி புனிதனாம் புருடன் ஆகுமே. அதாவது கருவிகள் எதுவும் இன்றி ஒரு செயலை செய்து முடிக்க வல்லோர் உலகில் ஒருவரும் இல்லை. சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. ஒரு சாதனம், ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு வேணும் ஒன்னு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, ஒரு ஒர்க் பண்றதுக்கு. எப்படி செல்போன் இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த கிளாஸ், ஜூம்னு ஒரு ஆப் இருக்கனாலதான் நம்ம இதை அட்டன் பண்றோம். அப்ப அது ஒரு சாதனம். இப்ப எதை நீங்க வாழ்க்கையில அச்சீவ் பண்ணணும்னாலும் சாதனம் ஒண்ணு இருந்தே தீரும். நீங்க நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு நம்ம நிறைய எஜுகேஷனோ படிப்போ அனுபவங்களோ வேண்டுமா இருக்குல்ல. வெறும் அனுபவங்களை மட்டுமே அறிவை கொடுத்துறாது. அப்படி பார்த்தா நம்ம டெய்லி இங்க தூங்கி எந்திரிச்சு நிறைய அனுபவங்களை வாழ்க்கையில கோத்துரு பண்றோம் வாழ்நாள் ஃபுல்லா.
ஆனா இந்த உலகம் நித்யா, இது உலகம் மித்யா அப்படிங்கிறது நமக்கு எங்கேயா புத்தி வருதா? கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் சுகம் வேணும் வேணும் தானே போறோம். அப்ப டெய்லி நமக்கு நடக்கிற அனுபவங்கள்னாலேயே நம்ம அறிவை அடைந்து விடுகிறோம் என்றால் கிடையாது. நடக்கக்கூடிய அனுபவங்களை சரியாக ஆராய்ந்தால்தான் அது அறிவாக, சரியான அறிவாக, தெளிவான அறிவாக கன்வெர்ட் ஆகுது. இல்லாட்டினா அனுபவம் அந்த அனுபவத்திலிருந்து வரக்கூடிய அவ்வளவுதான் ஒரு சின்ன அறிவா இருக்கும். அது உபயோகப்படாது. விவேகம் என்பது நடக்கக்கூடிய அனுபவங்களிலிருந்து சரியான முறையில் சரியான அறிவை எடுத்துக்கொள்வதுதான் விவேகம். அப்ப சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. எதை மீன் பண்றாருன்னா இந்த 4 சொல்றாரு. விவேகம், வைராக்கியம், சமாதி என்ற 6 கூட்டம், முமுட்சுத்துவம், முமுட்சத்தில் இச்சை. இந்த 4 சாதனம். இது இல்லாம சாதிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில எதுக்குனாலும் சாதனம் வேணும். அதுதான். ஆதலால் இந்த 4 அடைந்தவருக்கு அறிவு உண்டாகும். இந்த 4 யாருக்கு பூரணமா கிடைக்குதோ, அடையிறாங்களோ, அவங்களுக்கு என்ன அறிவு கிடைக்கும்? மெய்ஞான அறிவாக, ஜீவ பிரம்ம ஐக்கியமாக, நானே அதுவாக இருக்கிறேன் என்ற, பிரம்மமாக இருக்கிறேன் என்ற அந்த மெய்ஞானம் உண்டாகும். அந்த ஞானம் சச்சிதானந்தமாக இருக்கிறோம் என்ற அந்த உணர்வில் இருப்பார்கள். அந்த அறிவு ஏற்படும் சொல்றார். நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையும் ஆகில் பூத ஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாகுமே. அப்படின்னா என்னன்னா, இந்த சாதனை யாருக்கு சரியாக இல்லையோ, இந்த 4 இல்லையோ, அவங்களுக்குள்ள இந்த அனுபவம் ஏற்படாது. ஜீவ பிரம்ம ஐக்கிய அனுபவம் முழுவதுமாக ஏற்படாது. யாருக்கு சரியா இருக்குதோ அவங்களுக்குள்ள ஏற்படும். 2வது, இந்த 4 நமக்கு நல்லா வரணும்னாலே நம்ம பல ஜென்மங்களாக நாம இதற்கு முயற்சி செய்து அதனுடைய பலனாகத்தான் இது நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4 சாதனங்களையும் அடைந்தோருக்கே ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் உண்டாகும். இந்த சாதனங்கள் இல்லாத அதிகாரியின் உள்ளம் ஞான வழியில் செல்லாது. இந்த சாதனங்கள் இல்லாத அதிகாரியின் உள்ளம் இந்த 4 கேட்டகரியிலையும் ஓரளவுக்கு நமக்கு இல்லாட்டினா ஞானத்தை பக்கமே திரும்ப மாட்டோம். இப்ப ஞானத்தை பக்கம் நீங்க திரும்பி இருக்கீங்கன்னா ஏதோ 1 2 முன்ன பின்ன இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 4 யாருக்கு இல்லையோ அவன் இந்த பக்கமே வரமாட்டான். அதாவது சொல்றாரு, விவேகி உள்ளம் நுழையாது. இந்த 4ல கொஞ்சம் கூட இல்லாட்டினா அவன் ஞானத்தை பத்தியோ மோட்சத்தை பத்தியோ வரமாட்டான். அவன் வெளி உலகத்துல இன்னும் வேற எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருப்பான். அப்ப இதுக்குள்ள நீ நுழைறேனாவே தெரிஞ்சுக்கோ, இதை நீ ரொம்ப காலமா நீ இது ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு அர்த்தம். அதான் என்ன சொல்றாரு, அத்தகையவன் பல கோடி பிறவிகளில் நிஷ்காம கர்ம உபாசனைகளை அனுஷ்டித்து அதனால் தூய்மையான அந்த கர்ணத்தை உடையவனான். இப்ப இந்த 4 சாதனையை பத்தி எனக்கு ஒரு விருப்பம் ஒரு ஆசை இத போகணும்னு நினைச்சனாலே, ஞானத்துக்கு வரணும்னு நினைச்சேன், பல ஜென்மமா இதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், பல ஜென்மமா இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் சொல்றாங்க, நிஷ்காம கர்ம உபாசனைகளை அனுஷ்டித்து பல ஜென்மமா நம்ம இதுக்கான முயற்சி செய்து அதற்குண்டான கர்மயோக பிராக்டிசஸ், அதை எதையோ ஒரு சாதனைகள் செய்து 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 நம்ம இந்த 4 சாதனையும் இன்னும் ஆழமா வர்றதுக்கான முயற்சியில இருக்கிறோம். அதனால் தூய்மையான அந்த கரணத்தை உடையவனாம். இந்த 4 சாதனையை பூர்த்தியானவன் நீ ரொம்ப ஜென்மமா ட்ரை பண்ணிட்டே வர, உனக்கு அந்த கரணம் தூய்மையா இருக்குன்னு அர்த்தம். உனக்கு ஞானத்துக்கு இன்னைக்கோ நாளைக்கோ சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த 4 உனக்கு சுத்தமா இல்லையா, நீ இதுக்கு தகுதியே கிடையாது, நீ என்ன பண்ணிடலாம், போயிடலாம். அப்ப நம்ம தகுதியா சுவாமி நீங்க உங்களை கேள்வியே கேட்டுக்க தேவையில்லை. தகுதி இல்லாட்டினா இதுக்கு வந்தே இருக்க முடியாது. புரியுதா இல்லைங்களா? எங்கேயோ ஒரு பர்சன்டேஜ் ஒரு பாஸ் மார்க்காச்சும் வாங்கியிருப்போம்னு வச்சுங்களேன், அதை வச்சு 90க்கு போகணும். பட் இருந்தாலும் ஒரு பார்டர் லைன்லயாச்சும் என்னவா இருக்கும், எப்படியோ தடுமாறி இந்த மாதிரி கேட்க வந்துட்டோம் அப்படிங்கறதான் புரிஞ்சுக்கணும். சோ அடுத்த பாடல்ல சொல்றாரு, இவன் அதிகாரி ஆனான் இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவனம் 3 அடைந்த வெயில் சகித்திடாத புழுபோல் வெம்பி பவம் 6 வெம்பி பவமறு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. அதாவது இத்தகைய 4 சாதனங்களை உடையவனே இந்நூல் கேட்பதற்கு உரிய அதிகாரியாவான். யாருக்கு இந்த சாதன சதிஷ்டம் இந்த 4 குவாலிட்டி இருக்கோ அவன் தான் இந்த நூலை கேட்டாதான் அதுக்கப்புறம் புரியும். அதுல போறதுல அவனுக்கு யூஸ் இருக்கு, மற்றவங்களுக்கு யூஸ் இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாம உலகத்தினாலும் தன்னாலும் வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம தான் பார்த்துருக்கோம். தடைகள்னு சொல்லுவோம்ல, துக்கங்கள்,
தனக்குள்ள நம்மளே நம்ம கொடுத்துக்கிற துக்கங்கள், சூழ்நிலையினால வர துக்கங்கள், இயற்கையினால வர துக்கங்கள், தெய்வத்தினால் வரக்கூடிய துக்கங்கள், அததான் இங்க மீன் பண்றாரு. இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் உண்டாகும் மூவகை துன்பங்களை அடைந்து வெயில் தாங்காத புழு போல் வெம்பி. என்ன உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க. வெயில்ல புழு போக முடியுமா ரோட்ல? அது எப்படி துடிக்கும். அந்த ஒரு ஹீட்ல ரோட கிராஸ் பண்றதுக்கு புழு மூவ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அது உடம்பெல்லாம் அப்படி துடிக்கும். ஏன்னா அந்த சூடு தாங்க, நம்மளாலே ஒரு வெயில்ல நடக்க முடியுதா? ஓடுறோம்ல, சூடு தாங்க முடியாம. அது போல இந்த உடம்புனாலையும் சரி, இந்த சூழ்நிலையினாலும் சரி, இந்த உலகத்தினாலும் சரி, இதுல பார்த்து நம்ம அப்படியே ஐயோ எனக்கு துக்கமா இருக்குதே அப்படின்னு என்ன பண்ணணும்? யாருக்கு அந்த அளவுக்கு துடிப்பு இருக்குதோ, இந்த துக்கத்துல இருந்து விடுபடணும், துக்கமா இருக்குன்னு அவங்களுக்கு தோணுதோ, இந்த துன்பங்களை நீக்கக்கூடிய ஞான தீர்த்தத்தில் மூழ்கிட விரும்புவான். அப்படி அவனுக்கு இந்த உலகமும் இந்த உடம்பும் இந்த எல்லாமே துக்கமா இருக்கிற மாதிரி இருந்தாதான் எப்பா ஞானத்துக்கு வரணும், ஞானத்துக்குள்ள மூழ்கி நம்மளை கரைச்சிடணும்னு அவன் என்ன பண்ணுவான்? விரும்புவான் அப்படின்னு சொல்றார். சோ நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், நமக்கு மோட்சத்தின் மீது இச்சை அதிகமாக வேண்டும். எனக்கு அந்த இச்சை குறைவதா இருந்தால் தவறே கிடையாது. மீண்டும் மீண்டும் துக்கம் உங்களை தேடி தானாக அலையா விருந்தாளியாக வந்து கொண்டே தீரும். என்ன சுவாமி கிளாஸுக்குன்னு வந்தா சபிக்கிறீர்களே அல்லது இப்படி நெகட்டிவா பேசுகிறீர்களே என்று நினைக்க வேண்டாம். உண்மை அதுதான். என்றாவது ஒரு நாள் இந்த உடலுக்கு மரணம் நிகழப்போகுது. அது ட்ரூத்து தானே. என்ன சாமி டெத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க, இதெல்லாம் இப்பயே பேசுறீங்கன்னா, நெகட்டிவ்னு ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற ட்ரூத்தை பேசுறது, இருக்கிற பிராக்டிகாலிட்டியை அக்செப்ட் பண்ண கத்துக்கிறது தான் ரைட். இதா இல்லைங்களா? நமக்கு பயம், அதெல்லாம் கேட்டாலே நம்ம கஷ்டப்படுவோமே, அப்படிலாம் கிடையாது. ட்ரூத்து தானே. சோ எல்லா விதத்திலும் இருக்கக்கூடிய துக்கங்களே ஆராயம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்குள்ள நம்ம இந்த சாதனைகளை வளர்த்துக்கணும். அதுக்கு நீங்க டைம் போடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ள இந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்றது? அப்ப வைராக்கியத்தை கொண்டு வரணும். வைராக்கியம் நம்ம எதுல எல்லாம் இருக்கோன்றதை சரி பண்ணணும். விவேகத்தை எடுத்துட்டு வரணும். அதற்கு கர்மயோகம் ரொம்ப முக்கியம். எந்த செயல் செய்தாலும் இறைவனுக்கு சமர்ப்பணம். பலன் எனக்கு வேண்டாம், பலன் வேணும், அந்த பலன் கொடுக்கிறது இறைவன் தான் அப்படின்ற அந்த சரணாகதி உணர்வோடு எல்லா செயலையும் செய்யணும். நான் செய்கிறேன் என்ற உணர்வற்று செய்யணும். எந்த செயல் செஞ்சாலும் என்னால் மட்டும் தனியாக எந்த ஒரு செயலையும் செய்துவிட முடியாது. அப்ப அனைவரோடையும் தெய்வத்தோடையும் உதவி இல்லாமல் எதை செய்ய விட முடியும்? எதா ஒண்ணு செய்யுங்களேன். நீங்க நான் பேசணும்னாலும் வாக்கிந்திரியம் உதவி வேணும். வாக்கிந்திரியத்துக்கான அதிபதி ஒருத்தர் இருக்கிற. காற்று மூவ் ஆகணும், சுவாசிக்கணும், வாயு பகவான் தேவை. அப்ப உடம்பு இயங்கணும். உடம்புல இருக்க ஒவ்வொரு இந்திரியும் ஒவ்வொரு தேவாதி தேவர்களுக்கும் சொந்தம். நான் நினைக்கிற அந்த உணர்வு தானாக இயங்கவே முடியாது. இந்த உடல் சார்ந்த அபிமானத்துல இருக்கக்கூடிய நான்ற உணர்வுக்கு அனைத்தும் ஈஸ்வரனுடைய சப்போர்ட் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம உயிர் வாழ்வதே அவனுடைய கருணையினால இருக்குது. அப்ப ஒவ்வொரு செயலிலும் அவன் இருக்கின்றான். ஒவ்வொரு செயலும் அர்ப்பணமா சரணாகதி உணர்வோடு நாம் செய்ய வேண்டும். அதுதான் அந்த குவாலிட்டி. அந்த கர்மயோகம், நிஷ்காம கர்மம் என்பது நம்ம பலன் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு உண்டான கர்மங்களை, தர்மாதி கர்மங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும். காலில இருந்து நைட் வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலும் அந்த சரணாகதி உணர்வு, ஈஸ்வரனுக்கு சரணாகதி, நாராயணனுக்கு சரணாகதின்ற அந்த சரணாகதி உணர்வுல என்ன பண்ணணும்? எல்லா செயலையும் செய்யணும். அப்ப நான் செய்யறேன்ற அந்த ஈகோ இருக்கு பாத்தீங்களா, அது அபிமானம், ஐடென்டிட்டி, அது என்ன ஆகும்னா மெல்ட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகும். இப்ப நம்ம அறியாம நான் ஒரு அப்படியே இல்லாத ஒண்ணு அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்லர் போல புடிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் அதுக்கு நீங்க வெங்காயம் உரிக்கிற மாதிரி உரிச்சு உள்ள போனீங்கன்னா அங்க ஒண்ணுமே இருக்காதுங்கிறது தான் ட்ரூத். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல் ஸ்டெப் தான் எல்லாம் அவனுடைய அருளாலே நடக்கிறது அப்படிங்கிறது. ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலையும் நம்ம அந்த புத்தியை எடுத்துட்டு வரணும். அதுதான் விவேகத்தை முதல் படியா நமக்குள்ள என்ன வளர்த்தோம். ரெண்டாவது, நமக்குள்ள இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸஸ் சரியா ஃபைண்ட் அவுட் பண்ணி வெளியில நடக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸஸ், எது சுகம், எது சுகம் அல்ல, எது நிலையானது, எது நிலையானதல்ல, எது மாறுது, எது மாறாதது அப்படிங்கறத நம்ம உலகத்தெல்லாம் பார்க்கணும். இந்த புத்தியோட பார்க்கணும். புரியுதா இல்லைங்களா? இந்த புத்தியோட ஒவ்வொன்றையும் பார்த்து இந்த புத்தியை திருப்பி ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுதான் சாதனை. ஒவ்வொன்றையும் பார்த்து அதுல எப்படி வைராக்கியத்தை கொண்டு வரணும்னு அதுதான் சாதனை. இப்ப நம்ம அடுத்த வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாதனையே இதுதான்.
எல்லாத்துலயும் விவேகியா பாக்குறது. நிலையது, நிலையல்லாதது எது, அழியக்கூடியது எது, அழியாதது எது, மாறுறது எது, மாறாதது எது அப்படிங்கிறத நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில ஒவ்வொன்றுலையும் இந்த புத்திக்கு கேஷுவலா நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது இந்த புத்திக்கு உணர்ந்துகிட்டே வரணும். அந்த அளவுக்கு டீப்பா இதை நம்ம பார்க்க கத்துக்கணும். வைராக்கியம் எது எதுல எல்லாம் வரணும்னு எடுத்து அதுல வைராக்கியத்தை கொண்டு வரதுக்கு லிஸ்ட் டவுன் பண்ணி அதுக்கு முயற்சி பண்ணுவோம். ரெண்டாவது, செய்யக்கூடிய செயல் எல்லாம் ஈஸ்வர பக்தியோட, பக்தி உணர்வோடு, கருணை சரணாகதி உணர்வோடு, கர்மத்துக்கு நிஷ்காம கர்மமாக அனைத்து காரியங்களும் செய்ய வேண்டும். இந்த மூணையும் தொடர்ந்து நீங்க டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரும். நாம் இன்று வகுப்பில் இருந்து கற்றுக்கொண்டு எடுத்துக்கொள்ள போவது, நான் சாதனை செய்ய வேண்டும், சாதனை செய்யாமல் என்னால் சாத்தியப்படாத சத்தியம், சாதனைக்கு என்னை தயார் செய்ய வேண்டும், விவேகம் வைராக்கியம் வளர்த்து கொள்ள வேண்டும், முமுட்சுத்துவத்தை எனக்குள் அதிகப்படுத்த வேண்டும், அதற்குண்டான செயலாக சொல்லப்பட்ட அந்த சாதனையை நான் செய்ய போகிறேன் என்று செய்ய வேண்டும். புரியுதா இல்லைங்களா? நல்லது.